From Trade to Territory, Standard 8, Unit 2, History, Social Science. Introduction. In the 15th century, Europe witnessed an era of geographical discoveries through land and sea route. 15வது செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா நூற்றாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த 15வது நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா ஐரோப்பா கண்ட்ரியில் யூரோப்பியன் காண்டினென்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் பண்ணாங்க. டிஸ்கவரி அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம போய் கண்டுபிடிக்கிறது, அதுதான் டிஸ்கவரி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஜாகிரபிக்கல் டிஸ்கவரி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இடங்கள், நிறைய இடங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. மனிதர் போகாத இடங்கள், மனிதனுக்கு தெரியாத இடங்கள், அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. எது வழியாக? லேண்டு வழியாக போனாங்க, சீ ரூட்டில் போனாங்க, கடல் வழியாகவும் நில வழியாகவும் போயிட்டு வெவ்வேறு இடங்களெல்லாம் வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க 15th செஞ்சுரியில். இன் 1498 வாஸ்கோ ட காமா ஆஃப் போர்ச்சுகல் டிஸ்கவர்ட் அ நியூ சீ ரூட் ஃப்ரம் யூரோப் டு இந்தியா. 1498 வாஸ்கோ ட காமா அப்படிங்கிற போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, யூரோப்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு கடல் வழியாக ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. The main motive behind those discoveries was to maximize profit through trade and to establish political supremacy. இந்த மாதிரி ஏன் இவங்க வந்து வெவ்வேறு இடங்கள், வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு நிலங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க, டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ப்ராஃபிட், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வியாபாரம் மூலயமா நிறைய ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் சுப்ரமசி இருக்கணும், அந்த மற்ற நாடுகள் வந்து நம்ம ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் சுப்ரமசி வேணும் அப்படின்ட்டு அவங்க நினச்சாங்க. அதனால தான் வந்து கடல் வழியாக ரூட்ஸும் லேண்ட் ரூட்ஸும் வந்து கண்டுபிடிச்சாங்க. த ரூல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா became effective after the conquest of Bengal. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்தியாவில். அதுடைய ரூல், அதுடைய அந்த நம்மளை ஆட்சி செஞ்ச இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெங்காலை எப்போ வந்து அவங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து கைப்பிடிச்சாங்களோ அன்னிலிருந்து தான் வந்து அவங்களுடைய பவர் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு இந்தியாவில். த மெயின் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கம்பெனி இன் இந்தியா வாஸ் டெரிட்டோரியல் அண்ட் கமர்ஷியல் எக்ஸ்பான்சஸ். மெயினான ஒரு இது என்னென்னா, அந்த கம்பெனியில், இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய மெயினான ஆசை என்ன இந்தியாவில் அப்படின்னா, டெரிட்டோரியல், நிறைய இடங்களை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறது. அப்புறம் கமர்ஷியலுடைய எக்ஸ்பான்ஷன், நிறைய அவங்களுடைய வியாபாரத்தை வந்து பரவலாக இந்தியாவில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் பை த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி வந்து தன்னுடைய அந்த ஆட்சி செய்கிற அந்த பவரை வந்து கொண்டு வந்தாங்க, எப்படி வந்து பரவலாக்கினாங்க நம்ம இந்தியாவில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பேட்டில் ஆஃப் பிளாசி 1757. பிளாசி அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடக்குது. எப்போனா 1757 நடக்குது. அலிவர்தன் கான், த நவாப் ஆஃப் பெங்கால், டைட் இன் 1756. பெங்கால் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு நவாப் அலிவர்தி கான் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் 1756 இறந்துட்டார். அண்ட் இஸ் கிராண்ட் சன் சிராஜ்-உத்-தௌலா அசண்டட் த ட்ரான் ஆஃப் பெங்கால். ஸோ இப்போ இவர் இறந்த உடனே என்ன பண்ணார், அவருடைய பேரன், கிராண்ட் சன்னான பேரன் இல்லையா, சிராஜ்-உத்-தௌலா அப்படிங்கிற அவருடைய பேரன் தான் வந்து பெங்காலுடைய த்ரானுக்கு வராரு. அடுத்த நவாபா அவர் தான் வந்து நியமிக்கப்படுறாரு. த பிரிட்டிஷ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி நியூ நவாப்ஸ் வீக்னஸ் அண்ட் அன்பாப்புலாரிட்டி சீஸ்டு பவர். ஸோ இப்போ பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சிச்சு இவர் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய நவாப், ஸோ இவருக்கு பவர் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவருடைய வீக்னஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் வந்து ரொம்ப பாப்புலராக இல்லை அந்த இடத்துல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் இவர் என்ன பண்ணார், பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிராஜ்-உத்-தௌலா decided to teach them a lesson by attacking over their political settlements of Calcutta. உடனே சிராஜ்-உத்-தௌலா கோவம் வரும் இல்லையா, நம்மளை யாராவது செய்யணும் கோவம் வரும். சொன்னால் இவர் என்ன நினச்சிட்டார், இந்த பிரிட்டிஷ்க்கு எப்படியாவது ஒரு பாடம் வந்து நம்ம கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கால்கட்டாவில் தான் வந்து இவங்க செட்டில் ஆகிருக்கிறாங்க பிரிட்டிஷ் மக்கள். ஸோ அந்த கால்கட்டாவில் இவங்க செட்டில் ஆகிருக்கக்கூடிய இடத்த போயிட்டு இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிராஜ்-உத்-தௌலாவுடைய மெம்பர்ஸ். த நவாப் கேப்சர்ட் தேர் ஃபேக்ட்ரி அட் காசிம் பஜார். காசிம் பஜார் அப்படிங்கிற இடத்துல பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஒரு கம்பெனி இருக்குது, அதை வந்து இவங்க ஃபேக்ட்ரி இருக்குது, அதை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க. ஆன் 20 June 1756 ஃபோர்ட் வில்லியம் சரண்டர்ட் பட் ராபர்ட் கிளைவ் ரெக்கவர்ட் கால்கட்டா. 20 June 1756 என்ன ஆகுது, அந்த வில்லியம் ஃபோர்ட்டை வந்து இவங்க கைக்கு ஒப்படைச்சிட்டாங்க. யார், பிரிட்டிஷ். ஏன்னா இப்போ அவங்களை கால்கட்டாவில் இருந்தவங்க செட்டில்மெண்ட்டில் இவங்க போய் போர் செஞ்சாங்க இல்லையா நவாபு. ஸோ அந்த ஃபோர்ட் வந்து இப்போ இவங்க கைக்கு வந்துருச்சு, சரண்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் மறுபடியும் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அந்த கல்கட்டாவை ரெக்கவர் பண்ணிடுறாரு, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு மறுபடியும் கொண்டு போய்ட்றாரு. ஆன் 9 February 1757 a treaty of Alinagar was signed whereby Siraj-ud-Dawla
கன்சிடர்ட் ப்ராக்டிக்கலி ஆல் ஹிஸ் கிளைம்ஸ். ஸோ இப்போ February 9, 1756 என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. அலிநகர், ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் வந்து சிராஜுத்தௌலா அவருடைய கிளைம்ஸ் எல்லாமே தனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் வந்து எடுத்து சொல்கிறாரு. பிரிட்டிஷ் தென் கேப்சர்ட் சந்திரநாகூர் த ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் ஆன் மார்ச் 1757. ஸோ இவங்களுக்குள்ள ட்ரீட்டி ஒப்பந்தம் முடிஞ்சவொடனே என்ன பண்ணால், இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சு நாட்டை சார்ந்த செட்டில்மெண்ட், இப்போ ஃப்ரெஞ்சு மக்கள் வந்து அங்கே செட்டில் ஆகி அவங்கள ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்களே, அந்த செட்டில்மெண்ட்டான சந்திரநாகூர் அப்படிங்கிற இடத்த வந்து கைப்பற்றுறாங்க பிரிட்டிஷ். எப்போ மார்ச் 1757. The Battle of Plassey took place between the British East India Company and the Nawab of Bengal and his French allies. ஸோ இப்போது பிரிட்டிஷ் பீப்புள் தான் வந்து ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட்டை இது பண்ணாங்க இல்லையா, கேப்சர் பண்ணாங்க. அப்போது இப்போ பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிங்கிற இடத்துல இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃப்ரெஞ்சு நாடு சார்ந்தவங்க, நம்மளுடைய நவாப் ஆஃப் பெங்கால் 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, போர் நடக்குது. 3 பேரும் சேர்ந்து போர் பண்ணுறாங்க. இட் வாஸ் ஃபாட் ஆன் 23rd June 1756. 23 ஜூன் 1756 இந்த போர் வந்து நடக்குது. த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ஃபோர்ஸஸ் அண்டர் ராபர்ட் கிளைவ் டிஃபிட்டட் த ஃபோர்ஸ் ஆஃப் சிராஜுத்தௌலா. ஸோ இந்த போரில் என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய அந்த ஹெட்டாக யார் வராங்கன்னா, ராபர்ட் கிளைவ் அப்படின்றவர் வராரு. அவர் என்ன பண்ணுறாங்க, சிராஜுத்தௌலாவை தோக்கடிச்சிட்றாரு. ஆஃப்டர் தி கொலாப்ஸ் ஆஃப் பெங்கால் த கம்பெனி கெயின்ட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வெல்த் ஃப்ரம் தி ட்ரெஷரி ஆஃப் பெங்கால். ஸோ இவரை தோக்கடிச்ச உடனே, சிராஜுத்தௌலா நவாப் ஆஃப் பெங்காலை தோக்கடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய தொகைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, பெரிய நிறைய பணம், சொத்துக்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கைப்பற்றுறாங்க. எல்லாமே இவங்க இங்கிலீஷ் மக்களுடைய கைக்கு வந்துடுச்சு. அண்ட் யூஸ்ட் இட் டு ஸ்ட்ரென்தன் இட்ஸ் மிலிட்ரி ஃபோர்ஸ். அங்கேருந்து அவருடைய அந்த நவாபுடைய ஆட்சியிலேருந்து எடுத்த அந்த மொத்த ட்ரெஷரியும், மொத்த சொத்துக்கள், பணம், ஜுவல்ஸ், அது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எடுத்து இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க, இன்னும் அதிகரிக்கிறாங்க, அவங்களுடைய பவர் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டாங்க. த பிகினிங் ஆஃப் தி பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் ஸ்வே ஓவர் இந்தியா மே பி ட்ரேஸ்ட் ஃப்ரம் தி பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ இவன் அந்த பிரிட்டிஷ் மக்களுடைய இந்த ஆட்சின்ற விஷயம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியிலேருந்து தான் தொடங்குச்சு. அவங்களுடைய பவர் வந்து அதிகரிக்க ஆரம்பித்தது வந்து இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் தான். இட் வாஸ் அ மோஸ்ட் டெசிசிவ் பேட்டில் தட் மார்க் த இனிஷியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா ஃபார் தி நெக்ஸ்ட் 2 centuries. அங்கே ஆரம்பித்த அந்த போர், அந்த பவர், இவங்க நம்ம நாட்டை வந்து அடக்கி ஆண்ட அந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு தொடர்ந்துச்சு. பேட்டில் ஆஃப் பக்சர் 1764. பக்சர் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1764 நடக்குது. ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி இன் 1757, பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, த கம்பெனி வாஸ் கிராண்டட் அன்டிஸ்ரப்டட் ரைட் டு ஹேவ் ஃப்ரீ ட்ரேட் இன் பெங்கால், பீகார், ஒரிசா. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தானே ஜெயிச்சிச்சு இந்த போரில், பிளாசியுடைய போரில். அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு முழு உரிமை கிடைக்கிது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக, ட்ரேட் பண்ணுறதுக்காக. எந்த தடையும் இல்லாமல் பீகார், பெங்கால், ஒரிசா இந்த இடங்கள்ல அவங்களுடைய வியாபாரங்கள் வந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இட் ரிசீவ் த பிளேஸ் ஆஃப் 24 பராங்காஸ் இன் பெங்கால். ஸோ 24 பர்கானாஸ் வந்து பெங்காலில் அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. மிர் ஜாஃபர் 1757 to 1760 அந்த காலகட்டத்தில் இவர் வந்து நவாப் ஆஃப் பெங்காலாக இருக்கார். இந்த நவாப் ஆஃப் பெங்கால் ஹவவர் ஃபெல் இன்டு அரியர்ஸ். இந்த 24 பர்கானாஸ் வந்து இவர் கொடுக்க முடியாமல் அரியர்ஸ் வச்சுட்டாரு, கணக்கு வந்து வச்சுட்டாரு. அண்ட் வாஸ் ஃபோர்ஸ் டு அப்டிகேட் இன் ஃபேவர் ஆஃப் சன் இன் லா மிர் குவாசிம். அப்போ இவர் அந்த 24 பர்கானாஸ் வந்து இங்கிலீஷ் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டி இருந்ததுல, அதனால என்ன பண்ணாங்க, அவரை ஃபோர்ஸ் பண்ணி தன்னுடைய சன் இன் லான மருமகனுக்கு இந்த நவாப் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற பதவியை வந்து இது பண்ணணும், ரிசைன் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து அந்த பதவியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அந்த நவாப் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற பதவியை வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டு, இப்போது அவருடைய மருமகன் மிர் குவாசிம் தான் வந்து நவாப் ஆஃப் பெங்காலாக இருக்கார். மிர் குவாசிம் சீடட் பர்ட்வான், மிட்னாப்பூர் அண்ட் சிட்டாகாங். ஸோ இவர் இப்போது இந்த மிர் குவாசிம் என்ன பண்ணுறாரு, இந்த 3 பிளேஸையும் விட்டு கொடுத்துட்றாரு, சரண்டர் பண்ணிடுறாரு இங்கிலீஷ் கம்பெனிக்கு. ஹி ஷிஃப்டட் இஸ் கேபிட்டல் ஃப்ரம் முர்ஷிதாபாத் டு மோங்ஹியார். ஏன்னா முர்ஷிதாபாத்லேருந்து தன்னுடைய கேபிட்டலை மோங்ஹேர் அப்படிங்கிற இடத்துக்கு சேஞ்ச் பண்ணிடுறாரு. மிர் குவாசிம் சூன் ரிவோல்டட் as he was angry with the British for misusing the D takes.
இப்போது இவருக்கு மிர் குவாசிங்க்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு பிரிட்டிஷ் காரங்க மேலே. ஏன்னா அவங்க வந்து அந்த ஃப்ரீயாக பிஸ்னஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஃப்ரீ பாசஸ், டியூட்டி பாசஸ்லாம் இருக்கு இல்லையா, இங்கே டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் பண்ணும்போது அந்த பொருள் உண்டான டேக்ஸ் வந்து கட்டணும். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இவங்களுடைய பவர்ஸை. அதனால பயங்கர கோவம் வந்துருச்சு இவருக்கு அவங்க மேலே. ஹவவர், ஹேவிங் பீன் டிஃபீட்டட் பை த பிரிட்டிஷ், he fled to Awadh, where he formed a confederacy with சுஜாவுத்தௌலா அண்ட் ஷாம் ஆலம். ஸோ அவங்கள எதிர்த்து இவர் இது பண்ணும்போது, போர் பண்ணும்போது இவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிடுச்சு. அப்போ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கேபிட்டல்லேருந்து ஆவாத் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறாரு, எஸ்கேப் ஆகிடுறாரு. எஸ்கேப் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, சுஜாவுத்தௌலாவோடையும் ஷா ஆலமோடையும் இப்போ இவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க. கான்ஃபிடரன்சி அப்படின்னா கூட்டணி வச்சுக்கிறது. ஸோ அவங்களோட சேர்ந்து இப்போ அவர் அங்கே இருக்கார். இந்த பேட்டில் வாஸ் ஃபாட் ஆன் October 22, 1764 அட் பக்சர், அ ஸ்மால் ஃபோர்ட்டிஃபைட் டவுன். ஃபோர்ட்டிஃபைடு அப்படின்னா நம்ம அந்த இதை சுற்றி சிவர் பெருசாக சிவர்கள் ஏற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஃபோர்ட்டிஃபைடு டவுன்ன்றது. கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். அது வந்து பக்சர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அந்த சின்ன அந்த டவுனில் October 22, 1764 போர் வந்து செய்கிறாங்க. வித்தின் த டெரிட்டரி ஆஃப் பீகார். பீகாருக்குள்ளே தான் இந்த பக்சர் அப்படிங்கிற இடம் இருக்குது. லொக்கேட்டட் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் தி கேஞ்சஸ் ரிவர் அபவுட் 130 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் ஆஃப் பாட்னா. பாட்னாலேருந்து 130 கிலோமீட்டர் வெஸ்ட் பக்கமாக வந்தால் இந்த ரிவர், கங்கை நதியுடைய அந்த ஆத்தங்கரையில் தான் வந்து இந்த பக்சர் அப்படிங்கிற இடம் வந்து இருக்குது. இட் வாஸ் அ டெசிசிவ் விக்ட்ரி ஃபார் தி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இப்போ இதுலேயும் இந்த பேட்டில் ஆஃப் பக்சர்லேயும் யார் தான் ஜெயிக்கிறாங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஜெயிச்சிச்சு. சுஜாவுத்தௌலா, ஷா ஆலம் அண்ட் மிர் குவாசிம் வெர் டிஃபிட்டட் பை ஜெனரல் ஹெக்டர் முன்ரோ. இந்த போர் நடக்கும்போது ஒரு பக்கம் சிராஜுத்தௌலா, ஷா ஆலம், மிர் குவாசிம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதில் தலைமை தாங்கினது யாருன்னா ஹெக்டர் முன்ரோ அப்படிங்கிற ஒரு ஜெனரல் வந்து தலைமை தாங்கும் போது இந்த போரில் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜெயிக்குது. மிர் ஜாஃபர் வாஸ் அகெயின் பிளேஸ்ட் ஆன் த ட்ரோன். இப்போது மிர் ஜாஃபர் அப்படிங்கிறவரை மறுபடியும் ராஜாவாக ஆக்குறாங்க, நவாபாக ஆக்குறாங்க. ஆன் மிர் ஜாஃபர்ஸ் டெத் ஹிஸ் சன் நிசாம்-உத்-தௌலா வாஸ் பிளேஸ்ட் ஆன் தி த்ரோன் அண்ட் சைன்ட் அலகாபாத் ட்ரீட்டி ஆன் 20th February 1765. ஸோ மிர் ஜாஃபர் வந்து ஒரு காலகட்டத்தில் இறந்துடுறாரு. இறந்த உடனே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மகன் மிர் ஜாஃபருடைய மகனான நிசாம்-உத்-தௌலா அப்படிங்கிறவரை அடுத்த பதவியில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கும் போது ட்ரீட்டி, அலகாபாத் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு இதை வந்து சைன் பண்ணுறாங்க, ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தோட பேர் வந்து அலகாபாத் ட்ரீட்டி. 20 February 1765 அந்த ஒரு ஒப்பந்தம் வந்து பண்ணுறாங்க. யார் அப்படின்னா நவாப். பை விச் த நவாப் ஹேட் to disband most of his army and to administer Bengal through a deputy subedar nominated by the company. இந்த அலகாபாத் ட்ரீட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தனக்குன்னு ஒரு ஆர்மி வச்சுருக்கோம் இல்லையா நவாப், அந்த ராஜாக்குன்னு ஒரு படைகள் வந்து வச்சுருப்பாங்களா, அது மொத்தத்தையுமே பேன் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எதுவுமே அவங்க வச்சுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த ஆட்சி இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த ஆட்சியை வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா டெப்புட்டி சுபேதார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நியமிக்குவாங்க. அவருடைய கண்ட்ரோலில் தான் வந்து இந்த பெங்கால் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் அலகாபாத் ட்ரீட்டி. அந்த அலகாபாத் ஒப்பந்தம் போட்டாங்களே, இதுதான் வந்து அந்த ட்ரீட்டி. ராபர்ட் கிளைவ் கன்க்ளூடட் 2 separate treaties with சிராஜ்-உத்-தௌலா அண்ட் ஷா ஆலம் II. தனித்தனியாகவும் 2 ஒப்பந்தங்களும் போட்டுக்கிட்டாங்க. ஒன்று வந்து சுஜா-உத்-தௌலா கிட்டேயும், இன்னொன்று வந்து ஷா ஆலம் II கிட்டேயும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டார்டட் இன் பெங்கால். இப்போ என்ன ஆச்சு, 2 பேர் சேர்ந்து பெங்காலை ஆட்சி செய்கிற மாதிரி டியூயல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா நவாபும் ஆட்சி செய்வார், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் வந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த இது வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே சிராஜ்-உத்-தௌலா கிட்டேயும் தனியாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, ஷா ஆலம் II கிட்டேயும் தனியாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. 2 வகையான கவர்மெண்ட் வந்து இப்போது பெங்காலில் ஆரம்பிச்சிடுது. கர்நாடிக் வார்ஸ் ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி லெசனில் நம்ம வியாபாரத்துலேருந்து தொடங்கி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதை தொடர்ந்து கர்நாடிக் வார்ஸ். In the 18th century 3 Carnatic wars were fought between various Indian rurals, British and French East Indian Company on either side.
18வது நூற்றாண்டில், அதாவது 1701லேருந்து 1799 அந்த காலகட்டத்தை 18th செஞ்சுரின்னு சொல்லுவாங்க. 3 கர்நாடிக் வார்ஸ் வந்து நடந்தது. யார் யாருக்கும் இடையில அப்படின்னா, இந்திய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ்க்கு அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்காரங்களுக்கு, நம்ம இந்த 3 பேருக்குமே ஃபைட்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. ட்ரெடிஷ்னலி காலங்காலமாக பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரான்ஸ் வேறு ரைவல் கண்ட்ரிஸ். இங்கே ரைவல் கண்ட்ரிஸ்னால் எப்பயுமே சண்டை போட்டுட்ருக்கக்கூடிய நாடுகள் இன் யூரோப் காண்டினென்ட்டில் இந்த பிரிட்டனும் இந்த ஃப்ரான்ஸும், இந்த 2 கண்ட்ரியும் பார்த்திங்கன்னா காலங்காலமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய 2 கண்ட்ரிஸ் தான் இவங்க. திஸ் ரைவல்ரி கண்டினியூட் இன் இந்தியா ஓவர் ட்ரேட் அண்ட் டெரிட்டரிஸ். அந்த சண்டை, அவங்களோட அந்த நாடுகளில் நடந்த சண்டை அது அப்படியே தொடர்ந்துச்சு இந்தியாவிலும் கூட. எதை பேஸ் பண்ணினா இந்த வியாபாரம், அப்புறம் இவங்க இந்தியாவில் எந்த நிலம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்களில் மறுபடியும் இந்தியாவிலையும் அவங்களுடைய சண்டைகள் வந்து தொடர்ந்துட்டு இருந்தது. இட் ரிசல்ட்ஸ் இன் தி சீரீஸ் ஆஃப் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ஸ் இன் தி சவுத் known as Carnatic Wars which spanned from 1746 to 1763. ஸோ அதோடைய தொடர்ச்சியாக தான் பார்த்திங்கன்னா மிலிட்ரி கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னா அந்த ஆர்மி யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பண்ணுவாங்க, போர்கள் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது சவுத் சைடில் நடந்தது. அந்த நம்ம இந்தியாவுடைய சவுத் டைரக்ஷனில் நடந்த அந்த போர்களை கர்நாடிக் வார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கர்நாடிக் வார்ஸ் பார்த்திங்கன்னா 1746 தொடங்கி 1763 வரைக்கும் நடந்தது. இடையில 3 முறை நடந்தது. தீஸ் வார்ஸ் ரிசல்டட் இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சுப்ரமசி ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இந்த கர்நாடிக் வார்ஸில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த அவங்களுக்கு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஆட்சி சுப்ரமசி வந்து அவங்களுக்கு கிடச்சிது. நிறைய பவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய பவர்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடச்சிது. கர்நாடிக் வார்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட், தேர்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1746 1748 வரைக்கும் 2 வருஷம் கேப்பில் நடக்குது. செகண்ட் கர்நாடிக் வார் வந்து 1749 தொடங்குது, 1754 வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார் வந்து 1756 தொடங்கி 1763 வரைக்கும் கண்டினியூ ஆகுது. First Carnatic War 1746-48. On the outbreak of the Austrian War of Succession in Europe, the English and the France were on opposite camps, increased the hostility between these two forces. ஸோ ஆஸ்ட்ரியன் வார் வந்து நடந்துட்டு இருக்குது யூரோப்பில். அதோடைய அடுத்து அப்படியே தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஆப்போசிட் கேம்பில் இருக்கக்கூடியவங்க, எப்பயுமே சண்டை போட்டுட்ருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் அந்த யூரோப்பில். ஸோ அதே சண்டை வந்து இங்கேயும் அப்படியே தொடருது. த எக்கோ ஆஃப் திஸ் வார் வாஸ் ஃபெல்ட் இன் இந்தியா. அங்கே நடந்த அந்த போருடைய எக்கோ, அதோடைய அந்த தொடர்ச்சியாக வந்து இந்தியாவிலையும் கூட இருந்தது. Battle of Adayar 1746. The first Carnatic War is remembered for the Battle of Santom, Madras, fought between French forces and the forces of Anwar Uddin, the Nawab of Carnatic, who appealed the British for help. ஸோ ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் எங்கே தொடங்குச்சு அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது சாந்தோம் அப்படிங்கிற பேட்டிலுக்காக தான் ஆரம்பிச்சது. இந்த சாந்தோம் பேட்டில் எங்கே யார் யாருக்கும் நடக்குது அப்படின்னா ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸுக்கும் அன்வருதீன் அப்படிங்கிற ஒரு நவாப், அவர் கர்நாடிக் அப்படிங்கிற ஒரு பிளேஸுடைய நவாப், அவர் ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸ்க்கும் அன்வருதீன் அப்படிங்கிற ஒரு நவாப்க்கும் நடந்தது. இந்த அன்வருதீன் நவாப் வந்து கர்நாடிக் அப்படிங்கிற இடத்துடைய நவாபாக இருந்தார். அவங்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் தான் இப்போ சண்டை நடக்குது. இந்த சண்டையில் என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் நாட்டுக்காரங்களுக்கு ஹெல்ப்புக்காக கூப்பிடுறாங்க. A small French army under Captain Paradise defeated the strong Indian army under Mahfuz Khan at Santom on the banks of the river Adayar. ஸோ என்னாச்சு, சின்ன ஃப்ரெஞ்சுடைய ஆர்மி, அப்போது அவங்க அதில் கேப்டனாக இருந்தது யாருன்னா பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு கேப்டனாக இருக்கிறாரு. அவருடைய சின்ன ஆர்மி என்ன ஆச்சு அப்படின்னா பெரிய இந்தியன் ஆர்மியுடைய, ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஆர்மியை, அந்த நம்ம இந்தியன் ஆர்மி பக்கம் யார் இருக்காங்க அப்படின்னா மாஃபூஸ் கான் அப்படிங்கிற ஒரு அந்த இந்தியன் ஆர்மியுடைய ஹெட்டாக இருக்கார். சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது இந்த சண்டை. அடையாருடைய அந்த கரைகளில் ஆற்றங்கரையில் இந்த சண்டை வந்து நடக்குது. This was the first occasion when the superiority of the well-trained, well-equipped European army over the Indian army proved beyond doubts. ஸோ இதுதான் வந்து முதல் முறையாக நம்ம ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ், அதாவது யூரோப்பியன் ஆர்மியுடைய பவர் என்ன, அதோடைய சுப்ரமசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டெவலப்டு கண்ட்ரியுடைய, அந்த யூரோப்பியன் கண்ட்ரியுடைய ஆர்மியுடைய பவர் என்ன அப்படின்றது ப்ரூஃப் ஆனது இந்த பேட்டிலில் தான். Treaty of Aix-la-Chapelle 1748.
The war was ended by the Treaty of Aix-la-Chapelle, which brought the Austrian War of Secession to an end. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த போர் எண்டு கொண்டு வரணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தமுடைய பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லா-சாப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த ஆஸ்ட்ரியன் வார் வந்து எண்டுக்கு கொண்டு வந்துருச்சு. அண்டர் தி டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் ட்ரீட்டி மெட்ராஸ் வாஸ் ரிட்டர்ன் பேக் டு த இங்கிலீஷ். ஸோ இந்த ட்ரீட்டி படி, இந்த ஒப்பந்தம் போடுறாங்க இல்லையா, ஸோ இந்த ஒப்பந்தம் படி பார்த்திங்கன்னா மெட்ராஸ் வந்து இங்கிலீஷுடைய கண்ட்ரோலுக்கு ரிட்டர்ன் போயிடுச்சு. அண்ட் தி ஃப்ரெஞ்ச் இன்டர்ன் காட் தேர் டெரிட்டரிஸ் இன் நார்த் அமெரிக்கா. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ மெட்ராஸ் வந்து இங்கிலீஷ்காரங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்களா, அதுக்கு பதிலாக ஃப்ரெஞ்சுக்கு இங்கிலீஷ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இவங்க ஆட்சியில் வச்சுருக்கக்கூடிய இங்கிலீஷ் பீப்புள் வந்து ஆட்சியில் வச்சுருக்கக்கூடிய நார்த் அமெரிக்காவில் இருக்கிற சில நாடுகள் வந்து ஃப்ரெஞ்சுக்கு ரிட்டர்ன் கொடுத்தாங்க. Second Carnatic War 1749 to 54. The main cause of this war was the issue of secession in Carnatic and Hyderabad. ஸோ இந்த செகண்ட் கர்நாடிக் வார் ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடிக் அப்படிங்கிற இடத்துலையும் ஹைதராபாத்லேயும் பார்த்தீங்கன்னா அடுத்து யார் வந்து சக்ஸஸ் பண்ண போகிறாங்க த்ரானை, அடுத்த ஆட்சிக்கு யார் வர போகிறாங்க, மன்னர் யார் அப்படின்ற பிரச்சனையில் தான் இந்த செகண்ட் கர்நாடிக் வார் உருவாச்சு. அன்வருதீன் கான் அண்ட் சந்தா சாஹிப் வேர் தி டூ கிளைமன்ஸ் டு தி ட்ரான் ஆஃப் கர்நாடிக். கர்நாடிக் அப்படிங்கிற பகுதிக்கு இவங்க 2 பேர் வரணும்னு நினைக்கிறாங்க. யார், அன்வருதீன் கானும் சந்தா சாஹிப்பும் நீ தான் நான் தான் போட்டி போடுறாங்க. அதே மாதிரி ஹைதராபாத்துக்கு யார் வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நசர் ஜாங் அப்படிங்கிறவரும் முஜாஃபர் ஜாங் அப்படிங்கிறவங்களும் 2 பேரும் அந்த ஹைதராபாத்துடைய அரசவையை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் சப்போர்ட்டட் சந்தா சாஹிப் அண்ட் முசஃபர் கான். ஸோ இப்போ ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, கர்நாடிக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட சந்தா சாஹிப்க்கும் ஹைதராபாத்துக்கு முசஃபர் ஜாங்குக்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் இல்லையா, வைல் தி பிரிட்டிஷ் சப்போர்ட்டட் தி அதர் கிளைமன்ஸ். ஸோ இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அன்வருதீன் கானுக்கு கர்நாடிக்லேயும் நாசிர் ஜாங்கு ஹைதராபாத்தில் இருக்கிறவருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. வித் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் கீப்பிங் தேர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி என்டையர் டெக்கன் ரீஜன். ஏன் பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, மொத்த டெக்கான் ரீஜனையும், மொத்த அந்த டெக்கான் ஏரியாவையும் பார்த்திங்கன்னா இவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும், இவங்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு மோட்டிவாக இருந்தது, ஆசையாக இருந்தது. அதனால் பேட்டில் ஆஃப் ஆம்பூர் 1749. Finally, Dupleix, Chanda Sahib and Muzaffar Jang formed a grand alliance and defeated and killed Anwaruddin Khan, the Nawab of Carnatic, on 3 August 1749 in the Battle of Ambur. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறவரும் சந்தா சாஹிப் அவரும் முசாஃபர் ஜாங், இப்போது ஃப்ரெஞ்சு தானே இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ ஃப்ரெஞ்சு சார்பாக டூப்ளெக்ஸும் சந்தா சாஹிப் முசஃபர் ஜாங் இவங்க 3 பேரும் என்ன பண்ணாங்க, கூட்டணி அமைச்சிக்கிட்டாங்க. அலையன்ஸ்னால் கூட்டணி அமைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அன்வருதீன் கானையும் அன்வருதீன் கானை கொன்னுடுறாங்க. அவர் வந்து கர்நாடிக்குடைய நவாபாக இருந்தார். என்னைக்கு கொள்கிறாங்கன்னா 3 ஆகஸ்ட் 1949 இந்த ஆம்பூருடைய பேட்டிலில் அவர் கொல்லப்படுறாரு. முகமது அலி, த சன் ஆஃப் அன்வருதீன், ஃப்ளட் டு திருச்சினப்பள்ளின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஸோ இவருடைய மகன் கொல்லப்பட்டார் இல்லையா, அவருடைய மகன் வந்து முகமது அலின்றவர் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, திருச்சினப்பள்ளிக்கு எஸ்கேப் ஆகிடுறாரு. சந்தா சாஹிப் பிகேம் தி நவாப் ஆஃப் கர்நாடிக். இப்போ ஜெயிச்சவங்க தானே ஆட்சி அமைப்பாங்க. அப்போ சந்தா சாஹிப் என்ன பண்ணுறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. அண்ட் ரிவார்டட் த ஃப்ரெஞ்ச் வித் தி கிராண்ட் ஆஃப் 80 வில்லேஜஸ் அரௌண்ட் பாண்டிச்சேரி. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க தானே இவங்க ஜெயிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு சந்தா சாஹிப் 80 வில்லேஜஸ் 80 கிராமங்களை, பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய 80 கிராமங்களில் ஃப்ரெஞ்சுடைய கண்ட்ரோலுக்கு ரிவார்டாக கொடுத்துருச்சு. அவங்களுக்கு வந்து அது அவார்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. In the Deccan too, the French defeated and killed Nasir Jang and made Muzaffar Khan as the Nizam. அதே மாதிரி டெக்கான்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு சப்போர்ட்டால் என்ன ஆச்சுன்னா நசீர் ஜங்கை வந்து கொன்னுட்டு முஜாஃபர் ஜாங்கை வந்து நிசாமாக ஆக்கிடுறாங்க ஹைதராபாத்துக்கு. த நியூ நிசாம் கேவ் ஆம்பிள் ரிவார்ட்ஸ் டு த ஃப்ரெஞ்சு. ஸோ இப்போ புதுசாக நிசாமாக வந்திருக்கார் இல்லையா, முசஃபர் ஜாங் வந்து வந்தார் இல்லையா. ஸோ அவர் கூட பார்த்திங்கன்னா நிறைய அளவில்லாமல் அவங்களுக்கு வந்து நிறைய பொருள்கள், நிறைய விலை உயர்ந்த விஷயத்தை வந்து கொடுத்தாங்க. ஹி அப்பாயிண்டட் டூப்ளெக்ஸ் அஸ் தி கவர்னர் ஆஃப் ஆல் த டெரிட்டரிஸ் இன் சவுத் ஆஃப் தி ரிவர் கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கக்கூடிய எல்லா டெரிட்டரிஸ்க்கும், எல்லா குட்டி குட்டி ஊர்களுக்கும் என்ன பண்ணாங்க, டியூப்ளெக்ஸ் தான் வந்து கவர்னராக நியமிச்சிடுறாங்க.
Muzaffar Jang was assassinated by his own people in 1751. ஸோ முசாஃபர் ஜாங் தான் வந்து இப்போ நிசாம் ஆக்கப்பட்டார் இல்லையா, நிசாம் ஆக்கப்பட்டார். அப்புறம் டியூப்ளெக்ஸ்க்கு நிறைய குட்டி குட்டி இடங்கள் வந்து அவருக்கு கவர்னராக அவரை நியமித்தாங்களா. ஆனால் இந்த முசாஃபர் ஜாங்கை வந்து தன்னுடைய மக்களே என்ன பண்ணுறாங்க, 1751 கொன்னுறாங்க. அசாசினேட்டர்னா கொல்லப்படுறாரு. ஸோ கொன்னுறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, மக்கள் எல்லாரும். சலாபட் ஜாங் பிரதர் ஆஃப் நிசார் ஜாங் வாஸ் ரேஸ் டு த ட்ரான் பை புசி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, சலாபத் ஜாங் அப்படிங்கிறவர். இவர் யாருன்னா நாசிர் ஜாங்க தானே கொன்னுட்டு தான் வந்து முசாஃபர் ஜங்கை இது பண்ணாங்க இல்லையா, ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த சலாபத் ஜாங் அப்படிங்கிறவர் நாசிர் ஜாங்குடைய பிரதரை வந்து ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க. சலாபத் ஜாங் கிராண்டட் தி நார்தர்ன் சர்க்கார்ஸ் எக்ஸ்க்ளூடிங் த குண்டூர் டிஸ்ட்ரிக்ட் டு த ஃப்ரெஞ்ச். ஸோ இப்போ ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து இவரை நிசாமாக பண்ணதுனால என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாரு, நார்தர்ன் சர்க்கார்ஸில் குண்டூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்டை தவிர மொத்த நார்தர்ன் சர்க்கார்ஸையும் அந்த ஃப்ரெஞ்சுடைய கண்ட்ரோலுக்கு கொடுத்துட்றாங்க. டியூப்ளெக்ஸ் பவர் வாஸ் இன் இட்ஸ் ஜெத் டியூரிங் தட் டைம். ஸோ அந்த காலகட்டத்தில் டியூப்ளெக்ஸ் உடைய பவர் பயங்கர ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா அந்த காலகட்டத்தில் இருந்தது. Battle of Arcot 1751. In the meantime, Dupleix sent forces to besiege the fort of Trichy, where Muhammad Ali had taken shelter. ஸோ முகமது அலி வந்து அந்த போரில் தோற்று போயிட்டு தன்னுடைய அப்பா கொல்லப்பட்ட உடனே முகமது அலி என்ன பண்ணுறாரு, வேற திருச்சிராப்பள்ளிக்கு போயிடுறாரு இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்போது இவர் வந்து எங்கே போய் இருக்காருன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்காது, அதாவது ஃபோர்ட் ஆஃப் திருச்சியில் இருக்கிறாரு, திருச்சி கோட்டையில் அவர் வந்து இருக்கார். ஸோ அவரை போய் சுற்றி வளைக்கிறாங்க. பெசிக் அப்படின்னா சுற்றி வளைக்கிறது. ஸோ டூப்ளெக்ஸ் என்ன பண்ணுறாரு, ஃபோர்ஸ் அனுப்புகிறாரு அந்த கோட்டைக்குள்ளே அவரை வந்து சுற்றி வளைக்கணும்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சந்தா சாஹிப் ஆல்சோ ஜாயின்ட் வித் த ஃப்ரெஞ்ச் இன் தர் எஃபெக்ட்ஸ் டு பெசிங் திருச்சி. ஸோ சந்தா சாஹிப்பும் ஃப்ரெஞ்சுக்கு அந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுது. ராபர்ட் கிளைவ்ஸ் ப்ரொபோசல் வாஸ் அக்செப்டட் பை த பிரிட்டிஷ் கவர்னர் Saunders, and with only 200 English and 300 Indian soldiers, Clive was entrusted the task of capturing Arcot. His attack proved successful. ஸோ உடனே ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, ராபர்ட் கிளைவுடைய ப்ரொபோசல் வந்து பிரிட்டிஷ் கவர்னர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. யார், சவுண்டர்ஸ் அப்படிங்கிறவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கிலீஷுடைய மெம்பர்ஸ் வந்து 200 மெம்பர்ஸ் இருக்காங்க சோல்ஜர்ஸு, அப்புறம் இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து 300 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தம் 500 பேர் இருக்காங்க. இந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாவது ஆர்காடை போய் நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெறும் 500 சோல்ஜர்ஸை மட்டுமே கூப்பிட்டுக்கிட்டு இவர் அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவருடைய அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ராபர்ட் கிளைவ் டிஃபீட்டட் த ஃப்ரெஞ்ச் அட் ஆர்னி அண்ட் காவேரி பார்க் அப்படிங்கிற 2 இடத்துல நடந்த போரில் ஃப்ரெஞ்சை இந்த ராபர்ட் கிளைவ் வந்து பிரிட்டிஷ் நாடை சார்ந்தவர். ஸோ இந்த ஃப்ரெஞ்சை வந்து பிரிட்டிஷ் இப்போ டிஃபீட் பண்ணிடுச்சு, தோற்கடிச்சிச்சு. வித் த அசிஸ்டன்ட் ஆஃப் மேஜர் ஜெனரல் ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ், சந்தா சாஹிப் வாஸ் கில்ட் இன் திருச்சி. சந்தா சாஹிப்பை திருச்சியில் கொன்னுறாங்க. அதுக்கு பக்கத்துணையாக இருந்தது யாருன்னா மேஜர் ஜெனரல் ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் பண்ணுறாரு. முகமது அலி வாஸ் மேட் தி நவாப் ஆஃப் ஆர்காட் அண்டர் பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன். ஸோ இப்போ முகமது அலி வந்து அந்த திருச்சி கோட்டைக்குள்ளே இருக்கார் இல்லையா, அவரை என்ன பண்ணுறாங்க, இப்போ கொண்டு வந்து ஆர்காடுக்கு நவாபாக நியமிச்சிடுறாங்க. பிரிட்டிஷுடைய ப்ரொடெக்ஷனில், அவங்க பிரிட்டிஷ் நாட்டுடைய சப்போர்ட்டில் அவரை வந்து நவாபாக ஆக்கிடுறாங்க. த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ரீகால்டு டூப்ளெக்ஸ் டு ஹிஸ் கண்ட்ரி. ஸோ ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டியூப்ளெக்ஸை தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப சொல்லி ஆர்டர் போட்டுடுறாங்க. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி 1755. Dupleix was succeeded by Godihue, who agreed the Treaty of Pondicherry. ஸோ டியூப்ளெக்ஸை வந்து இப்போ பாரிஸ்க்கு கூப்பிட்டுட்டாங்க, ரிட்டன் வர சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அவருக்கு அடுத்தது வந்தது யார் அப்படின்னா கடிஹியூ அப்படிங்கிறவர் வராரு. ஸோ இவங்க இப்போ வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. அக்கார்டிங் டு இட், போத் தி பவர்ஸ் அக்ரீட் நாட் டு இன்டர்ஃபியர் இன் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் தி நேட்டிவ் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரியுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உள்நாட்டு குழப்பங்கள், உள்நாட்டு போர் எல்லாம் நடக்குது இல்லையா, அதாவது ஒரு இந்தியன் ராஜாவும் இன்னொரு இந்தியன் ராஜாவும் போர் நடத்திக்கும் போது இவங்க வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
தலையிடக்கூடாது, பிரிட்டிஷும் சரி ஃப்ரெஞ்சும் சரி தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாண்டிச்சேரியுடைய ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுறாங்க. தே வேர் டு ரீடைன் தேர் ஓல்டு பொசிஷன்ஸ். அவங்களுக்கு பழைய பொசிஷன்ஸ் என்னெல்லாம் இருந்ததோ, என்னெல்லாம் இடங்கள் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ஸில் இருந்ததோ அதை தான் அவங்கவுங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. நியூ ஃபோர்ட் ஷுட் நாட் பி பில்ட் பை எய்தர் பவர். அதே மாதிரி பிரிட்டிஷும் சரி ஃப்ரெஞ்சும் சரி புதுசாக கோட்டைகள் வந்து இனிமேல் கட்டக்கூடாது. The treaty made the British stronger. ஸோ இந்த ட்ரீட்டி பண்ணாங்க இல்லையா, ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க இல்லையா, இதில் என்ன ஆச்சு, பிரிட்டிஷ்க்கு இன்னும் கொஞ்சம் நிறையவே ஸ்ட்ரென்த் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த செகண்ட் கர்நாடிக் வார் ஆல்சோ ப்ரூவ்ட் கன்க்ளூசிவ். ஸோ செகண்ட் கர்நாடிக் வாரும் கூட பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளுக்கு தான் வந்து சாதகமாக அமைஞ்சிருச்சு. த பிரிட்டிஷ் ப்ரூவ்ட் தேர் சுப்பீரியாரிட்டி ஆன் லேண்ட் பை அப்பாயிண்டிங் முகமது அலி ஆஸ் தி நவாப் ஆஃப் கர்நாடிக். ஸோ இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணாங்க, தன்னுடைய சூப்பர்மசியை காட்டணும் இல்லையா, தன்னுடைய பவரை காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, முகமது அலியை வந்து கர்நாடிக்குடைய நவாபாக அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் வேர் ஸ்டில் வெரி பவர்ஃபுல் இன் ஹைதராபாத். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு நாடாக தான் இருந்தது. ஹவவர் த ப்ரீடாமினன்ட் பொசிஷன் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் இன் தி டெக்கான் பெனின்சுலா வாஸ் டெஃபினெட்லி அண்டர்மென்ட் பை இன் திஸ் வார். அதே மாதிரி இவங்களுடைய இந்த ஃப்ரெஞ்சுடைய டாமினன்ட் பொசிஷன், அதாவது டாமினேட் பண்ணிட்டு இருந்தது ஃப்ரெஞ்சு தான் எங்கள் டெக்கான் பெனின்சுலாவில். ஆனால் அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த பவர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த வாரால் ஃப்ரெஞ்சுக்கு கொஞ்சம் பவர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு டெக்கான் பெனின்சுலாவில். Third Carnatic War 1756 to 63. The outbreak of the 7 years war in Europe led to Third Carnatic War in India. ஸோ இப்போ 7 இயர்ஸாக வந்து வார் நடந்துட்டுருக்குது எங்கள் யூரோப்பில். அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தேர்ட் கர்நாடிக் வார் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பை திஸ் டைம் ராபர்ட் கிளைவ் எஸ்டாப்ளிஷ் த பிரிட்டிஷ் பவர் இன் பெங்கால் By this time, Robert Clive established the British power in Bengal by the Battle of Plassey. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் பிரிட்டிஷுடைய பவரை வந்து பெங்காலில் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுவாக வந்து காட்டிக்கிட்டாங்க. எதனால் அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாசி நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அந்த பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் பிரிட்டிஷுடைய பவர் வந்து பெங்காலில் பவர்ஃபுல்லாகிடுச்சு. which provided them with the necessary finance for the Third Carnatic War. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸில் இவங்க ஜெயிச்சு பெங்காலில் இவங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த தேர்ட் கர்நாடிக் வார் நடக்கிறதுக்கு தேவையான ஃபைனான்ஷியல் பவர்ஸ் வந்து அவங்கக்கிட்டேருந்து இவங்களுக்கு கிடைச்சிது. கவுண்ட் டி லாலி was deputed from France to conduct the war from the French side. ஸோ இந்த தேர்ட் கர்நாடிக் வாருக்கு ஃப்ரெஞ்ச் பக்கத்துலேருந்து ஆர்மியுடைய ஹெட்டாக ஒருத்தர் வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு கவுண்ட் டி லாலி அப்படிங்கிறவரை போஸ்டிங் போடுறாங்க ஃப்ரான்ஸ். ஹி ஈஸிலி கேப்சர்ட் ஃபோர்ட் டேவிட். ஸோ இப்போ செயின்ட் டேவிட் கோட்டையை ஈஸியாக இவர் வந்து கைப்பற்றிட்டார். ஹி ஆர்டர்ட் புஸி டு கம் டவுன் டு தி கர்நாடிக் வித் ஹிஸ் ஆர்மி டு மேக் அன் யுனைடட் எஃபெக்ட் டு புஷ் த பிரிட்டிஷ் அவுட் ஆஃப் தி கர்நாடிக். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, செயின்ட் டேவிடை வந்து இவங்க கைப்பற்றிட்டாங்க இல்லையா, சேவிட் கோட்டையை இந்த ஃப்ரெஞ்ச் வந்து இப்போ கைப்பற்றுச்சு. அப்போ புஸியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கர்நாடிக் வாருக்காக தன்னுடைய ஆர்மியை கூப்பிட்டுக்கிட்டு வர சொல்கிறாரு. ஏன்னா பிரிட்டிஷை வந்து வெளியே நம்ம வந்து தோக்கடிச்சிட்டு கர்நாடிக் விட்டு இவங்களை வெளியேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணுறாரு. டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் புஸிஸ் டிபார்ச்சர், ராபர்ட் கிளைவ் சென்ட் கலோனல் ஃபார்ட் ஃப்ரம் பெங்கால் டு ஆக்குபை தி நார்தர்ன் சர்க்காஸ். ஸோ புஸியுடைய கண்ட்ரோலில் இப்போ ஃபுல்லாக என்ன டெரிட்டரிஸ்லாம் கண்ட்ரோலில் இருக்குன்னா நார்தர்ன் சர்க்காஸ் ஃபுல்லாகவே அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது, குண்டூரை தவிர. இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்திக்கிட்டு ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, கலோனல் ஃபார்ட் அப்படிங்கிறவரை பெங்காலில் இருந்து நார்தர்ன் சர்க்காஸ்க்கு அமுச்சிட்டு அந்த நார்தர்ன் சர்க்காஸ் எல்லாம் இவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாரு. பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிசா. இந்த நார்தர்ன் சர்க்காஸில் என்னெல்லாம் ஸ்டேட் இருந்தது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், ஒடிசாவில் இந்த நார்தர்ன் சர்க்காஸில் இருந்தது. பேட்டில் ஆஃப் வண்டிவாஷ் 1760. The decisive battle of the Third Carnatic War was fought on January 22, 1760. So January 22, 1760ல தேர்ட் கர்நாடிக் வார் வந்து நடக்குது. ரொம்ப மோசமான ஒரு வாராக அது இருக்குது. த இங்கிலீஷ் ஆர்மி அண்டர் ஜெனரல் ஆர்கோட் டோட்டலி ரூட்டட் த ஃப்ரெஞ்ச் ஆர்மி அண்டர் லாலி. ஃப்ரெஞ்ச் பக்கம் ஆர்மியோட ஹெட்டாக இருந்தது லாலி, இங்கிலீஷ் பக்கம் ஹெட்டாக இருந்தது ஜெனரல் ஆர்கோட். ஸோ இங்கிலீஷ் ஆர்மி என்ன பண்ணுச்சு, டோட்டலாக ஃப்ரெஞ்ச் ஆர்மியை அவங்களுடைய பவர்ஸையுமே டோட்டலாக அவங்கள அழைச்சிட்டாங்க. வித்தின் அ இயர் த ஃப்ரெஞ்ச் ஹேட் லாஸ்ட் ஆல் தர் பொசிஷன்ஸ் இன் இந்தியாவில் ஃப்ரெஞ்சுக்கு என்னெல்லாம்
சொந்தமாக இருந்ததோ இடங்களோ பொருளோ இதுவோ எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு இழந்துருச்சு. லாலி ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ் வேர் ஹி வாஸ் இம்ப்ரிசன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். ஸோ லாலியோ என்ன பண்ணார், ஆர்மியுடைய ஹெட்டாக இருந்தார் இல்லையா அந்த போர் நடக்கும்போது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு. அவர் ஃப்ரான்ஸுக்கு போனோடனே அவரை கைது பண்ணி அவரை கொண்டுட்டாங்க. எக்ஸிக்யூட்டட்னா பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள கொன்னுறது. ஸோ கொண்டுட்டாங்க. Treaty of Paris 1763. The 7 years war was concluded by the Treaty of Paris. ஸோ 7 வருஷமாக யூரோப்பில் நடந்துட்டு இருந்த சண்டையால் தான் தேர்ட் கர்நாடிக் வார் வந்துச்சுன்னு சொன்னோமா. ஸோ இந்த 7 இயர்ஸ் நடந்த இந்த போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் மூலயமா. பாரிஸுடைய ஒப்பந்தத்தால் முடிவுக்கு வந்துருச்சு. த ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி வாஸ் கிவன் பேக் டு த ஃப்ரெஞ்ச். ஸோ இப்போ ஃப்ரெஞ்சுடைய செட்டில்மெண்ட்ஸ், ஃப்ரெஞ்சுடைய கண்ட்ரோலில் இருந்த என்னெல்லாம் நாடுகள் என்னெல்லாம் ஏரியாஸ் இருந்ததோ இந்தியாவில் அது எல்லாமே மறுபடியும் ஃப்ரெஞ்சுக்கே கொடுத்துட்டாங்க. அதில் பாண்டிச்சேரியும் கூட சேர்த்து கொடுத்துட்டாங்க. பட் தே ஃபார்பிடட் ஃப்ரம் ஃபோர்ட்டிஃபைங் தோஸ் பிளேசஸ். ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க, என்னென்னா கோட்டைகள், மதில் கோட்டைகள் வந்து கட்டக்கூடாது, சுற்றி கோட்டையெல்லாம் எதுவும் எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டாங்க, தடை போட்டாங்க. தேவர் நாட் அலவுட் டு கேதர் ஆர்மீஸ். அதே மாதிரி ஆர்மீஸை வந்து சேர்த்தக்கூடாது, ஆர்மீஸை வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. த ஃப்ரெஞ்ச் டாமினன்ஸ் இன் இந்தியா ப்ராக்டிக்கலி கேம் டு அன் எண்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஃப்ரெஞ்சுடைய அந்த டாமினன்ஸ், அவங்களுடைய அந்த மேல் நோக்கி இருந்தக்கூடிய அந்த பவர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ டோட்டலாக ஃப்ரெஞ்ச் தான், இங்கே பிரிட்டிஷ் தான் வந்து இந்தியாவுடைய பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்ஸாக மாறிட்டாங்க. மைசூர் அண்ட் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷன். மைசூரில் என்ன நடந்தது, பிரிட்டிஷுடைய அந்த ராஜாங்கம் வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு மைசூரில் என்னெல்லாம் தடைகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். The state of Mysore rose to prominence in the politics of South India under the leadership of Hyder Ali. ஹைடர் அலியுடைய ராஜாங்கத்தில் சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் வகையில் மைசூருக்கு வந்து நல்ல ஒரு பவர் வந்து இருந்தது ஹைடர் அலியுடைய தலைமையில் 1760 82 வரைக்கும். ஹீ அண்ட் ஹிஸ் சன் திப்பு சுல்தான் 1782-99 அவங்களுடைய அந்த காலகட்டம் கொடுத்துருக்காங்க. பிளேட் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் அகெயின்ஸ்ட் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. ஸோ இந்த பிரிட்டிஷுடைய ராஜாங்கம் வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்தியாவில் இவங்க ரொம்ப தன்னுடைய சிறப்பான ஒரு இதை வந்து அவங்க ப்ளே பண்ணாங்க. போத் ஆஃப் தம் ஃபேஸ் த இங்கிலீஷ் வித் அன்டவுட்டட் கரேஜ். பயங்கர தைரியத்தோட, பயமே படாமல் இந்த ரெண்டு ராஜாக்களும் ஹைடர் அலியும் திப்பு சுல்தானும் பிரிட்டிஷை எதிர்த்து பெரிய போர் வந்து நடத்துகிறாங்க. இன் 1761 he became the de facto ruler of Mysore. ஸோ மைசூரில் 1761 இவங்கள ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரூலர்ஸாக, பெஸ்ட்டான ஒரு ராஜாக்களாக வந்து இவங்க வலம் வந்தாங்க. ஹி ஆல்சோ ப்ரூவ் டு பி த மோஸ்ட் ஃபார்மிடபிள் எனிமி ஆஃப் தி இங்கிலீஷ் இன் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்க்கு இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனிமி, எதிரி யாருன்னு பார்த்தா அது வந்து இந்த மைசூர் ராஜாக்களான ஹைடர் அலியும் திப்பு சுல்தானையும் தான் வந்து அவங்க யோசிக்கிற அளவுக்கு ப்ரூவ் பண்ணாங்க, தங்களுடைய பவரை வந்து அவங்களுக்கு காட்டினாங்க. The First Anglo-Mysore War 1767-69. காசஸ்னால் இந்த வார் ஏற்படுறதுக்குனான காரணங்கள் என்ன, எதனால் இது உருவாச்சு அப்படிங்கிறவள அதுதான் காசஸ். ஹைடர் அலிஸ் க்ரோயிங் பவர் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் த ஃப்ரெஞ்ச் பிகேம் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் ஃபார் தி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஹைடர் அலி இந்தியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிங்காக வளர்ந்து வந்துட்டுருக்காரு. அண்ட் அவர் வந்து ஃப்ரெஞ்சோட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போடு இருக்கார், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் ஃப்ரெஞ்சோட சேர்ந்துட்டு. ஸோ ஃப்ரெஞ்சு வந்து ஹைடர் அலிக்கு சப்போர்ட் பண்ணுறதும் ஹைடர் அலி ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அது ஒரு பெரிய ஒரு கோவத்தையோ ஒரு பெரிய ஒரு இதையும் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. த மராத்தாஸ், த நிசாம் அண்ட் தி இங்கிலீஷ் என்டர்ட் இன்டு அ ட்ரிபிள் அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹைடர் அலி. இப்போ ஹைடர் அலியை எதிர்த்து நிற்கிறதுக்கு இங்கிலீஷும் நிசாம்களும் மராத்தாஸும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. ஒன்றா சேர்ந்து ஹைதர் அலியை எதிர்த்து நிற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. தென் கோர்ஸ்னால் அந்த போர்க்காலத்தில் என்ன நடந்தது அப்படின்றது தான் கோர்ஸ். த நிசாம் வித் த ஹெல்ப் ஆஃப் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் ஜெனரல் ஜோசப் ஸ்மித் இன்வேடட் மைசூர் இன் 1767. ஸோ நிசாம் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷுடைய ஹெல்ப்பால் மைசூரை கைப்பற்றுறாரு 1767. அப்போ அந்த பிரிட்டிஷுடைய ட்ரூப்ஸுடைய ஜென்ரலாக இருந்தது ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு ஆர்மி ஹெட்டாக இருக்கார். ஹைடர் அலி டிஃபிட்டட் இங்கிலீஷ் அண்ட் கேப்சர்ட் மங்களூர். அந்த சமயத்தில் ஹைடர் அலி என்ன பண்ணாங்க, இங்கிலீஷை எதிர்த்து போராடி அவங்கள தோற்கடிச்சிட்டு மங்களூரை அவங்களுடைய ஹைடர் அலியுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன் மார்ச் 1769 he attacked Madras and forced the English to sign a treaty on 4 April 1769.
அதே மாதிரி ஹைதர் அலி மார்ச் 1769 என்ன பண்ணுறாரு, மெட்ராஸ் அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணி பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ட்ரீட்டி வந்து ஒப்பந்தம் வந்து கையெழுத்து போட வச்சார். எப்போனா April 4, 1769. Then Treaty of Madras 1769. At the end of the war, the Treaty of Madras was signed between Hyder Ali and பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, வார் முடியுது. வாருடைய எண்டில் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு அதாவது ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க. யாருக்கும் இடையிலன்னா ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆளுங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் த பார்ட்டிஸ் ரிட்டர்ன் தி கான்குவர்ட் டெரிட்டரிஸ் அண்ட் ப்ராமிஸ் டு ஹெல்ப் ஈச் அதர் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபாரின் அட்டாக் ஆன் தம். ஸோ இப்போ இந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் யார், ஹைதர் அலியும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்னென்னா, அவங்களுடைய இடத்த வந்து அவங்கவுங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் செஞ்சு அவங்க வச்சுருந்த நாடை இப்போ இவங்க எடுத்துக்கிட்டாங்க, இவங்க வச்சுருந்த நாடு அவங்க கண்ட்ரோலுக்கெல்லாம் போயிடுச்சா, அதெல்லாமே அவங்கவுங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இனிமேல் யாராவது அதாவது இவங்க தவிர வேறு யாராவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்தாலோ இல்லை ஹைதர் அலியை எதிர்த்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தில் போட்டிருந்தாங்க. The Second Anglo-Mysore War 1780-84. இந்த செகண்ட் ஆங்கிலோ-மைசூர் வார் எதுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்றது தான் காசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. The English did not fulfill the terms of the Treaty of 1769. 1769 ட்ரீட்டி ஒன்று போட்டாங்க இல்லையா, ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கிட்டாங்க. அதன்படி இங்கிலீஷ் வந்து நடந்துக்கல. When Hyder's territory was attacked in 1771 by Marathas. அந்த ட்ரீட்டியில் 1769 ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ், அப்போ அதில் அவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்க, நம்ம ரெண்டு பேரை வேறு யாராவது வந்து தாக்கினா நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஆனால் அதன்படி வந்து இங்கிலீஷ் வந்து ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. மராத்தாஸ் வந்து 1771 ஹைதர் அலியை வந்து எதிர்த்து போராடும் போது இங்கிலீஷ் ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஹைதர் டிட் நாட் கெட் எனி ஹெல்ப் ஃப்ரம் தி பிரிட்டிஷ் நாடு அவங்களுக்கு ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பண்ணலை. British captured Mahi, a French settlement within Hyder's jurisdiction. பிரிட்டிஷ் என்ன பண்ணுச்சு, மாஹி அப்படிங்கிற ஒரு இடத்த, அந்த மாஹி அப்படிங்கிற இடம் வந்து ஃப்ரெஞ்ச் மக்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட். அது வந்து ஹைதர் அலியுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றிட்டாங்க. இட் லெட் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் அன் அலையன்ஸ் பை ஹைதர் வித் தி நிசாம் அண்ட் மராத்தாஸ் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ் இன் 1779. ஸோ இந்த ஒரு செயல், இந்த பிரிட்டிஷ் போய் மாஹியை வந்து கைப்பற்றிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த செயலால் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, ஹைதர், நிசாம், மராத்தாஸ் இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இங்கிலீஷை எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க 1779. அதுதான் வந்து இந்த செகண்ட் ஆங்கிலோ-மைசூர் வார் நடந்ததுக்கு உண்டான காரணம். செகண்ட் ஆங்கிலோ-மைசூர் வார்க்கு உண்டான கோர்ஸ், அந்த சமயத்தில் போர்க்காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, in 1781 the British General Sir Arcot defeated ஹைதர் அலி at போர்ட் நோவா அப்படிங்கிற இடத்துல ஹைதர் அலி தோற்கடிக்கப்பட்டார். அப்போ பிரிட்டிஷ் உடைய ட்ரூப்புக்கு ஜென்ரலாக இருந்தவர் Sir Arcot அப்படிங்கிறவர் 1781. The Mysore forces suffered another defeat at சோளிங்கர். அதே மாதிரி மைசூர் ஃபோர்ஸஸ்க்கு இன்னொரு தோல்வியும் ஏற்பட்டுச்சு. சோளிங்கர் அப்படிங்கிற இடத்துலையும் இவங்க தோற்று போயிட்டாங்க. ஹைதர் அலி டைட் ஆஃப் கேன்சர் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் வார். அந்த வார் நடந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து கேன்சர் வந்து இறந்துடுறாரு. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹைதர் அலி இன் 1782 his son திப்பு சுல்தான் continued the war against the English. ஸோ இப்போ அப்பா இறந்த உடனே தன்னுடைய மகன் திப்பு சுல்தான் வந்து பதவிக்கு வராரு 1782. அந்த போரை வந்து இவர் மறுபடியும் இந்த மகன் பதவியேற்ற அதே சமயத்தில் போரும் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து இங்கிலீஷ் எதிர்த்து இவங்க போர் வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. Tippu captured Brigadier Matthews, the supreme commander of the British forces, along with his soldiers in 1783. ஸோ திப்பு என்ன பண்ணுறாரு, பிரிகடியர் மேத்யூ அப்படிங்கிறவரை வந்து கைப்பற்றுறாங்க. அவரையும் சேர்த்து அவங்களோட சோல்ஜர்ஸ் பல பேரை வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க கைது பண்ணிடுறாங்க 1783. இட் வாஸ் அ சீரியஸ் லாஸ் டு திப்பு. ஸோ அந்த மாதிரி அந்த பிரிகேடர் மேத்யூவையும் அவங்களுடைய சோல்ஜர்ஸையும் போர் வீரர்களையும் வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணி தன்னுடைய இதில் கொண்டு வந்தது ஒரு பெரிய லாஸாக இருந்தது திப்பு சுல்தானுக்கு. ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் 1784. ஸோ இப்போ ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, அது பேர் வந்து ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் சொல்கிறாங்க. 1784 இந்த ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. ஆன் 7 March 1784 the treaty of Mangalore was signed between the two parties. ரெண்டு பார்ட்டிஸ் இப்போது ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சைன் பண்ணுறாங்க. போத் agreed to return the conquered territories and all the prisoners of war.
ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் மைசூர் படி என்ன ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய டெரிட்டரிஸ் அவங்கவுங்களுடைய லேண்டை வந்து அவங்கவுங்களுக்கு திருப்பி கொடுக்குறதாகவும், இந்த போர்க்களத்தில் கைதியானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பிரிசனர்ஸ் ஆஃப் வார்ன்னு சொல்லுவாங்க. போர் சமயத்தில் கைது செய்யப்பட்ட அந்த வீரர்கள் அவங்கள எல்லாரையும் வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்டியில் எழுதியிருந்தாங்க. Thus, Warren Hastings saved the newly established British domination from the wrath of powerful enemies like Marathas and Hyder Ali. ஸோ இந்த ட்ரீட்டிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய அந்த ஒரு டாமினேஷன் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ இந்த ரெண்டு எனிமீஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து மராத்தாஸும் ஹைடர் அலியும் 2 பேரும் தான் எனிமீஸு. ஸோ அவங்க 2 பேரையுமே இப்போ வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிவிட்டு இவங்களுடைய இது வந்து கொஞ்சம் பவர் வந்து கொஞ்சம் மேலவங்க ஆரம்பிச்சிருச்சு. When the British lost their colonies in America and elsewhere, Warren Hastings lost nothing in India. பிரிட்டிஷ் வந்து மற்ற நாடுகளில் வந்து அமெரிக்கா அந்த மாதிரியான இடங்கள்ல நிறைய காலனிஸ் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு, நிறைய அவங்களுடைய டெரிட்டரியில் வந்து போயிடுச்சு. ஆனால் வாரன் ஹாஸ்டிங் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய நஷ்டத்தை எந்த ஒரு பெரிய டெரிட்டரியும் வந்து அவரால் லாஸ் ஆக இல்லை. அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டார், எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் கரெக்டாக வச்சுருந்தார். இன்ஸ்டெட் ஹீ கன்சாலிடேட்டட் த பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா. அதுக்கு பதிலாக வாரன் ஹாஸ்டிங் என்ன பண்ணார், எங்கெல்லாம் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து ஆரம்பித்தார் வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஆங்கிலோ-மைசூர் வார்ஸ் மொத்தம் 4 நடக்குது. ஃபஸ்ட் ஆங்கிலோ-மைசூர் வார் வந்து 1767 1769 வரைக்கும் 2 வருஷம் காலகட்டத்தில் நடக்குது. செகண்ட் ஆங்கிலோ-மைசூர் வார் வந்து 1780 1784 வரைக்கும் நடக்குது, 4 வருஷம். தேர்ட் ஆங்கிலோ-மைசூர் வார் வந்து 1790 1792 வரைக்கும் நடக்குது, 2 வருஷம் நடக்குது. ஃபோர்த் ஆங்கிலோ-மைசூர் வார் வந்து 1799 முடியுது. The Third Anglo-Mysore War 1790 92 வரைக்கும். இந்த தேர்ட் ஆங்கிலோ-மைசூர் வார் நடந்ததுக்கு உண்டான காசஸ் என்ன, காரணங்கள் என்ன அப்படின்னா, திப்பு வாஸ் ட்ரைங் டு சீக் அலையன்ஸ் ஆஃப் ஃபாரின் பவர்ஸ் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ் அண்ட் ஃபார் தேட் பர்பஸ் ஹி ஹேட் சென்ட் ஹிஸ் அம்பாசிடர்ஸ் டு ஃப்ரான்ஸ் அண்ட் துர்க்கி. ஸோ இப்போ திப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேறு ஃபாரின் கண்ட்ரீஸோட ஏதாவது ஒரு அலையன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அலையன்ஸ்னால் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. யாரை எதிர்த்துனா பிரிட்டிஷ் நாட்டை எதிர்த்து, இங்கிலீஷை எதிர்த்து. அப்போது அம்பாசிடர்ஸை அனுப்புகிறாங்க. அம்பாசிடர்ஸ்னால் தூதுவர்கள் சொல்லுவாங்க. ஸோ அம்பாசிடர்ஸை அனுப்புகிறாங்க. எங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு அனுப்பியிருக்காங்க, துருக்கிக்கு அனுப்பியிருக்காங்க. டிப்பு அட்டாக் ஆன் Travancore in 1789, whose ruler was an ally of the British. டிப்பு போயிட்டு ட்ரெவன்கோரை வந்து அட்டாக் பண்ணுறாரு 1789. ஏன் இவங்களுக்கு கோவம் வந்ததுன்னா, அந்த ட்ரெவன்கோருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது பிரிட்டிஷ் தான். அவங்க அலையன்ஸ் வச்சுருந்தாங்க, கூட்டணி வச்சுருந்ததுனால இந்த தேர்ட் ஆங்கிலோ-மைசூர் வார் வெடிஞ்சது. த இங்கிலீஷ், த நிசாம் அண்ட் தி மராத்தாஸ் என்டர் இன்டு ட்ரிபிள் அலையன்ஸ் அகேன்ஸ்ட் மைசூர். ஸோ மறுபடியும் மைசூரை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, இந்த நிசாம்ஸும் இந்த மராத்தாஸும் இங்கிலீஷோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ட்ரிபிள் அலையன்ஸ் கூட்டணி, இவங்க 3 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு மைசூரை எதிர்த்தாங்க. அதாவது திப்புவை எதிர்த்து சண்டை போடுறாங்க. தேர்ட் ஆங்கிலோ-மைசூர் வார் உடைய கோர்ஸ் எப்படி இருந்தது, அந்த களம் எப்படி இருந்தது, போர்க்களம் எப்படி இருந்தது அப்படின்னா, திப்பு ஃபாட் அலோன் விச் கண்டினியூட் ஃபார் 2 years. ஸோ திப்புக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது, தன்னந்தனியாக போராடுறாரு. 2 வருஷம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது இந்த போர். இட் வாஸ் ஃபாட் இன் 3 phases. இந்த போர், இந்த தேர்ட் ஆங்கிலோ-மைசூர் வந்து 3 கட்டங்களாக நடந்தது. த அட்டாக் ஆஃப் த இங்கிலீஷ் அண்டர் ஜென்ரல் மிடோஸ் ஃபெயில்டு. ஃபஸ்ட்டு வந்து மிடோஸ் அப்படிங்கிறவர் ஜென்ரலாக இருக்கார் அந்த இங்கிலீஷ் ஆர்மிக்கு. ஸோ அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ திப்பு ஜெயிச்சிடுறாரு. தெர்ஃபோர் இன் டிசம்பர் 1790 கார்ன்வாலிஸ் ஹிம்செல்ஃப் டுக் தி கமாண்ட் ஆஃப் தி ஆர்மி. ஸோ அடுத்து இந்த இங்கிலீஷுடைய ஆர்மியுடைய ஹெட்டாக நெக்ஸ்ட் யார் வராங்கன்னா, கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவர் 1790 வராரு. கார்ன்வாலிஸ் கேப்சர்ட் ஆல் த ஹில் ஃபோர்ட்ஸ் விச் அப்ஸ்ட்ரக்டட் ஹிஸ் அட்வான்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்ரீரங்கப்பட்டினம் அண்ட் ரீச்ட் நியர் இட்ஸ் அவுட்டர் வால். ஸோ இப்போ கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு, மலையை சுற்றி இருக்கக்கூடிய ஃபோர்ட்ஸ், கோட்டைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இவர் கைப்பற்ற ஆரம்பிச்சிடறார். ஏன்னா அதுதான் வந்து பெரிய தடையாக இருக்க முடியும் இவர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து ரீச் பண்ணுறதுக்கு. அந்த அவுட்டர் வாலை போய் இப்போது கிட்ட போயிடுறாங்க. திப்பு ஃபெல்ட் டெஸ்பரேட் அண்ட் ஓப்பன் நெகோசியேஷன்ஸ் வித் த இங்கிலீஷ். ஸோ இப்போது பயங்கர கோவம் வந்துடுது திப்புக்கு. அவங்கள எதிர்த்து வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கார்ன்வாலிஸ் அக்ரீட் அந்த ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் வாஸ் கன்க்ளூடட் இன் 1792.
ஸோ இப்போ கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு, சரி ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒப்பந்தம் போகிறதுக்காக வராங்க. ஸ்ரீரங்கப்பட்டினம்ல நடக்குது. ஸோ அதை வந்து ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க 1792. ஸோ இதோட இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் 1792. ஸோ ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தில். திப்பு சரண்டர் half ஆஃப் ஹிஸ் கிங்டம் டு தி அலையஸ். ஸோ திப்பு என்ன பண்ணுறாரு, அவருடைய ராஜாங்கத்தில் பாதி அவங்களுடைய அலையஸ்க்கு, அவங்க யாரோட கூட்டணி வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. திப்பு agreed to pay 3.6 crore of rupees to the English as war indemnity and surrender 2 of his sons as hostages to the இங்கிலீஷ். இந்த போர் செலவினம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, 3.6 crore பைசா வந்து கொடுத்தாங்க இங்கிலீஷ்க்கு. அண்ட் வந்து அவங்களோட 2 மகன்களை வந்து ஹோஸ்டேஜாக கொடுத்துறாங்க இங்கிலீஷ்க்கு. அதாவது அவங்களோட ஒர்க்லாம் செய்கிற மாதிரி, அவங்களுடைய கெஸ்ட் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு பர்சன்ஸ் மாதிரி அவங்கள 2 மகன்களையும் கொடுத்துட்றாங்க. த இங்கிலீஷ் அக்வைர்ட் மலபார், கூர்க், திண்டுக்கல் அண்ட் பாரமஹால், கோயம்புத்தூர் அண்ட் சேலம். ஸோ இப்போது இங்கிலீஷ்க்கு இப்போ என்னெல்லாம் நாடுகள், என்னெல்லாம் பிளேசஸ் இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா, மலபார், கூர்க், திண்டுக்கல் அண்ட் பாரமஹால், இந்த பிளேஸ் எல்லாம் அவங்க கைக்கு வந்துருச்சு. இந்த பாரமஹால்ன்றது ப்ரெசன்ட் கோயம்புத்தூர் அண்ட் சேலம் சேர்ந்தது பாரமஹால். இந்த ஃபோர்த் ஆங்கிலோ-மைசூர் வார் 1799. ஸோ 4வது ஆங்கிலோ-மைசூர் வார் நடக்குது 1799. திப்பு சுல்தான் did not forget the humiliating treaty of ஸ்ரீரங்கப்பட்டினம் imposed upon him by Cornwallis in 1790. ஸோ 1790 ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் இருந்தது இல்லையா, அவங்க பாதிக்கு ராஜாங்கம் கொடுத்துட்டாங்க. அவங்க மகன்கள் 2 பேரும் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுடைய அந்த ஒரு கோவம் வந்து அவங்களுக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. காசஸ் என்னெல்லாம் காரணத்துக்கான ஃபோர்த் ஆங்கிலோ-மைசூர் வார் நடந்தது அப்படின்னா, திப்பு சாட் அலையன்ஸ் வித் ஃபாரின் பவர்ஸ் அகேன்ஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் சென்ட் அம்பாசிடர்ஸ் டு அரேபியா, துர்க்கி, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஃப்ரெஞ்ச். ஸோ மறுபடியும் ஒரு திப்பு என்ன பண்ணுறாரு, ஃபாரின் பவர்ஸோட அலையன்ஸ் கூட்டணி வச்சுக்கிட்டு ஹெல்ப்புக்கு வந்து கேட்குறாரு. ஸோ அம்பாசிடர்ஸை வந்து அனுப்புகிறாங்க. இங்கே அரேபியாவுக்கு அனுப்புகிறாரு, துர்க்கி, ஆப்கானிஸ்தான், ஃப்ரெஞ்ச், இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து தன்னுடைய தூதுவர்களை அனுப்புகிறாரு திப்பு. திப்பு வாஸ் இன் கரஸ்பாண்டன்ஸ் வித் நெப்போலியன் ஹூ இன்வேடட் இஜிப்ட் அட் தட் டைம். அதே சமயத்தில் நெப்போலியனோட இவருக்கு வந்து கொஞ்சம் காண்டாக்ட் இருந்தது. அப்போ அந்த சமயத்தில் இஜிப்டை வந்து நெப்போலியன் கைப்பற்றியிருந்தார். த ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸர்ஸ் கேம் டு ஸ்ரீரங்கப்பட்டினம் வேர் தே ஃபவுண்ட் அ ஜக்கோபின் கிளப் அண்ட் பிளான்டட் த ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி. ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துல ஜக்கோபின் கிளப் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அண்ட் அங்கே வந்து ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவங்க நட்டு வச்சாங்க. ஸோ இங்கே லிபர்ட்டின்றது ஃப்ரீடம் இல்லையா, ஸோ ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படின்றத ஒன்று அங்கே ஆரம்பித்தாங்க. கோர்ஸ் ஃபோர்த் ஆங்கிலோ-மைசூர் வாருடைய அந்த சமயம் எப்படி இருந்தது, வார் நடந்த சமயத்தில் அப்படின்னா, வெல்லஸ்லி டிக்ளேர்ட் வார் அகேன்ஸ்ட் திப்பு இன் 1799. ஸோ வெல்லஸ்லி அப்படிங்கிறவர் தான் வந்து திப்பு மேலே இப்போ வார் தொடுக்கிறாரு 1799. த வார் வாஸ் ஷார்ட் அண்ட் டெசிசிவ். இந்த வார் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான பீரியட், ஆனால் ரொம்ப மோசமான விளைவு வந்து ஏற்படுத்துச்சு. As planned, the Bombay army under General Start invaded Mysore from the west. ஜென்ரல் ஸ்டார்ட்டுடைய தலைமையில் பாம்பேலேருந்து ஆர்மி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மைசூரை வெஸ்ட் பக்கத்துலேருந்து தாக்கிடுச்சு, மேற்கு. த மெட்ராஸ் ஆர்மி விச் வாஸ் லெட் பை தி கவர்னர் ஜெனரல் பிரதர் ஆர்த்தர் வெல்லஸ்லி ஃபோர்ஸ் திப்பு டு ரிட்ரீட் டு ஹிஸ் கேபிட்டல் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ மெட்ராஸ் ஆர்மி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மெட்ராஸ் ஆர்மி வந்து கவர்னர் ஜெனரல் உடைய பிரதர் ஆர்த்தர் வெல்லஸ்லி அப்படிங்கிறோடைய கண்ட்ரோலில் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, திப்புவை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, தன்னுடைய ஸ்ரீரங்கப்பட்டினம் கேபிட்டலை வந்து இவங்களுக்கு கொடுத்துட சொல்லி, சரண் அடைஞ்சிறதுக்கு சொல்கிறாங்க. ஆன் 4th May 1799 ஸ்ரீரங்கப்பட்டினம் வாஸ் கேப்சர்டு. ஸோ மே 4 ஸ்ரீரங்கப்பட்டினத்தை அவங்க கைப்பற்றிடுறாங்க. சரணடைய சொல்கிறாங்க, கொடுத்துட சொல்கிறாங்க, பட் அப்புறம் வந்து இவங்களே கைப்பற்றிடுறாங்க. திப்பு ஃபாட் பிரேவ்லி அண்ட் வாஸ் கில்ட் ஃபைனலி. ஸோ திப்பு என்ன பண்ணார், ரொம்ப வீர தீரமாக போர் பண்ணுறாரு, ஆனால் கொல்லப்பட்டுறாரு. தஸ் எண்டட் தி 4th மைசூர் வார் அண்ட் தி ஹோல் ஆஃப் மைசூர் லே ப்ராஸ்டேட் பிட்வீன் த பிரிட்டிஷ். ஸோ இப்போ 4th மைசூர் வார், அவரை கொன்ன உடனே 4th மைசூர் வார் வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் மொத்த மைசூருமே வந்து பிரிட்டிஷுடைய கைக்கு போயிடுச்சு. மைசூர் ஆஃப்டர் த வார். த இங்கிலீஷ் ஆக்குபைடு கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் அண்ட் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ இந்த ஊர் எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷு கைப்பற்றிடுச்சு. கிருஷ்ண ராஜா ஒடையார் ஆஃப் தி ஃபார்மர் ஹிந்து ராயல் ஃபேமிலி வாஸ் brought டு த ட்ரான். ஸோ அடுத்து இந்த மைசூருக்கு யாரை ராஜாவாக ஆக்கிறாங்க அப்படின்னா,
கிருஷ்ணராஜா ஒடையார் அப்படிங்கிறவரை கொண்டு வராங்க. இவங்க ஹிந்துடைய ராயல் ஃபேமிலி சார்ந்த ஒருத்தர். திப்புஸ் ஃபேமிலி வாஸ் சென்ட் டு த ஃபோர்ட் ஆஃப் வெல்லூர். ஸோ திப்புவுடைய குடும்பத்தை வெல்லூர் கோட்டைக்கு அமுச்சு விட்டுடுறாங்க, கைதி மாதிரி இருக்கிறதுக்கு. அந்த கோட்டைக்குள்ளேயே அவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்டுடுறாங்க. Anglo-Maratha Wars. The Marathas managed to overcome the crisis caused by their defeat at Panipat and after a decade recovered their control over Delhi. ஸோ மராத்தாஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கிரிசிஸ் அப்படின்னா லாஸ் எல்லாம் வந்து சரி பண்ணுறதுன்னு சொன்னால், லாஸ் அவங்க போர்லாம் பண்ணால் நிறைய லாஸ் எல்லாம் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஏற்றக்குறைவுகளை வந்து அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க. அந்த பானிபட்டுடைய போரில் இவங்க தோற்கப்பட்டாங்க, அதெல்லாம் வந்து அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் அ டீகேட் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு ரெக்கவர்ட் தேர் கண்ட்ரோல் ஓவர் டெல்லி. ஸோ டெல்லியை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டாங்க. அதை மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க மராத்தாஸ். However, the old Maratha Confederacy controlled by the Peshwa had given way to 5 virtually independent states. ஆனால் பழைய மராத்தாஸுடைய கான்ஃபெடரன்சினா அந்த குரூப் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு குரூப். However, the old Maratha Confederacy controlled by the Peshwa. இந்த பழைய மராத்தாஸுடைய அந்த அசோசியேஷன் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருந்ததுன்னா பெஷ்வாவுடைய கண்ட்ரோலில் இருந்தது. had given way to 5 virtually independent states. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு அசோசியேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனித்தனியாக 5 தனித்தனியாக ஸ்டேட்ஸுக்கு வந்து உருவாக்கிட்டாங்க. பெஷ்வா அட் பூனே, கைக்வாட்ஸ் அட் பரோடா, போஸ்லே அட் நாக்பூர், ஹோல்கார்ஸ் அட் இண்டோர் அண்ட் ஷிண்டியாஸ் அட் குவாலியர். ஸோ 5 வெவ்வேறு ஸ்டேட்ஸை வந்து பிரிஞ்சு இவங்க வந்துட்டாங்க. அதில் பூனேயில் இருக்கிறவங்கள பெஷ்வான்னு சொல்கிறாங்க, பரோடாவில் இருக்கிறவங்கள காய்க்வாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நாக்பூரில் போஸ்லே சொல்கிறாங்க, இண்டோரில் ஹோல்கார்ஸ்ன்றாங்க, குவாலியர் ஆட்சி செஞ்சவங்கள ஸ்கிண்டியாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. த பெஷ்வாஸ் கவர்மெண்ட் வாஸ் வீக்கெண்ட் பை இன்டர்னல் ரிவால்ரிஸ்னால் சண்டைகள். இங்கே இன்டர்வல் ரிவால்ரிஸ் அப்படின்னா உள்நாட்டு போர்ன்னு சொல்லுவாங்க, நம்ம உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய சண்டை. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த பெஷ்வா பூனேல இருந்த அந்த பெஷ்வன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த பவர் வந்து கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிச்சு. அந்த அதர் 4 லீடர்ஸ் வேர் ஆஃபன் ஹாஸ்டைல் டு ஒன் அனதர். அந்த மற்ற 4 பேர் இருக்காங்களா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து இவங்க அப்பப்போ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. டெஸ்பைட் திஸ் த மராத்தாஸ் வேர் ஸ்டில் அ ஃபார்மிடபிள் பவர். ஆனாலும் கூட இவங்களுக்குள்ள இவ்வளோ உள்நாட்டு பூசல் வெளிநாட்டு பூசல்லாம் இருந்தாலும் கூட இவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராஜாக்கள் தான். த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அமாங் தி Marathas was best utilized by the British in their expansionist policy. ஸோ இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தன்னுடைய பவர்ஸை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகணும், நிறைய இடங்கள் வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதான் வந்து எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசின்னு சொல்கிறது. ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து உள்நாட்டு பூசல் நடந்துட்டு இருந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா தன்னுடைய அந்த பவரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் தன்னுடைய அந்த இடங்களை வந்து கைப்பற்றுறதுக்கும் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. The First Anglo-Maratha War 1775 to 82. ஸோ முதல் ஆங்கிலோ-மராத்தா வார் வந்து நடக்குது 75லேருந்து 82 வரைக்கும். அதுக்குண்டான காசஸ் என்ன, ஏன் வந்து அந்த சண்டை வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரீசன் பார்க்கலாம். இந்த கேஸ் ஆஃப் மராத்தாஸ் த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் இன்டர்வென்ஷன் வாஸ் at the time of dispute over succession to the Peshwaship following the death of நாராயண் ராவ். ஸோ மராத்தாஸ் பொறுத்த வரைக்கும் மராத்தாஸுடைய பவர்க்குள்ளே இந்த பிரிட்டிஷுடைய இன்டர்வென்ஷன் தலையீடு எப்போ இருந்தது அப்படின்னா பெஷ்வாஷிப்பு வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்தது. இந்த நாராயண் ராவ் அப்படிங்கிறவர் இறந்துடுறாரு. அவர் இறந்த உடனே அதுக்கு அடுத்து யார் வந்து பெஷ்வாவாக வரணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் தான் வந்து இவங்க ஃபஸ்ட்டு மராத்தாஸுடைய பிரச்சனையில் தலையிட ஆரம்பித்தாங்க. ஆஃப்டர் தி டெத் ஆஃப் நாராயண் ராவ், ரகுநாத் ராவ் ரகோபா பிகேம் தி பெஷ்வா. ஸோ நாராயண் ராவ் அப்படிங்கிறவர் இறந்த உடனே ரகுநாத் ராவ் அப்படிங்கிறவர் பெஷ்வாவாக ஆகிறாரு. பட் ஹிஸ் அத்தாரிட்டி வாஸ் சேலஞ்ச்டு பை அ ஸ்ட்ராங் பார்ட்டி அட் பூனா அண்டர் நானா பத்னாவஸ். ஆனால் இவர் வந்து ஆட்சிக்கு வந்தார் இல்லையா, இவர் ஆட்சிக்கு வந்ததை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாரு. யாருன்னா நானா பத்னாவஸ் அப்படிங்கிறவர் எதிர்க்கிறாரு. அவர் வந்து பூனேல இருக்கார். த பார்ட்டி ரெக்கக்னைஸ் த இன்ஃபேண்ட் பார்ன் போஸ்டமஸ்லி டு நாராயண் ராவ்ஸ் வைஃப். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஃபேண்ட், அதாவது இப்போ நானா பத்னாவஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நாராயண் ராவுடைய ஒய்ஃபுக்கு லேட்டாக தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கங்காபாய் ஆஸ் தி பெஷ்வா அண்ட் செட் அப் அ கவுன்சில் ஆஃப் ரிஜென்சி in his name. The party recognized the infant born posthumously to Narayan Rao's wife Gangabai as the Peshwa
and set up a council of regency in his name. ஸோ இந்த பார்ட்டியெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிள்ளை வந்து அதாவது இப்போ யாரை வந்து அவங்க ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா, ரகுநாத் ராவ் வந்து ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து நாராயண் ராவ் ஒய்ஃப் கங்காபாய்க்கு வந்து அப்புறம் தான் பிறந்தாங்க, லேட்டாக தான் பிறந்தாங்க, அதனால அவங்களோட இதை வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு கவுன்சில் வந்து அமைக்கிறாங்க. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்து நாடு இருக்கும். அதான் வந்து கவுன்சில் ஒன்று அமைக்கிறாங்க. ஹேவிங் ஃபெயில்ட் இன் ஹிஸ் பிட் டு கேப்சர் பவர், ரகுநாத் ராவ் அப்ரோச் தி பிரிட்டிஷ் ஃபார் ஹெல்ப். ஸோ இப்போ ரகுநாத்துடைய அந்த பெஷ்வாஷிப்பை வந்து இவங்க ஏற்றுக்கல இல்லையா. ஏற்றுக்காமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அவங்கள வந்து எதிர்த்து இவங்களால போர் அவங்களுடைய பெஷ்வாஷிப்பை வந்து பிடிச்சிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாரு ரகுநாத் ராவ். த ட்ரீட்டி ஆஃப் சூரத் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் ரகுநாத் ராவ் வாஸ் கன்க்ளூடட் இன் 1775. ஸோ இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க இங்கிலீஷும் ரகுநாத் ராவும். ஏன்னா இப்போ ரகுநாத் ராவ் தான் வந்து பிரிட்டிஷ்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்காங்க இல்லையா. ஸோ ட்ரீட்டி ஆஃப் சூரத்தில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க 1775. However, the majority of the Supreme British Council in Calcutta was opposed to the Surat Treaty. ஆனால் இந்த பிரிட்டிஷுடைய கவுன்சில் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷுடைய ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க கேல்கட்டாவில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போசிஷன் கொடுக்குறாங்க, இந்த சூரத் ட்ரீட்டி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க. ஆல்தோ வாரன் ஹாஸ்டிங்ஸ் ஹிம்செல்ஃப் ஹேட் நோ அப்ஜெக்ஷன் டு ராட்டிஃபைங் த ட்ரீட்டி. வாரன் ஹாஸ்டிங்ஸ்க்கே வந்து இது அப்ஜெக்ஷன் சொல்கிறதுக்கு உண்டான இது வந்து இல்லை. ஆனாலும் அந்த ட்ரீட்டி வந்து இவங்க ஒப்பந்தம் பண்ணிடுறாங்க. The council sent Colonel Upton to Pune to negotiate a peace with the Pune Regency. ஸோ பூனாவில் இருக்கிறவங்க தானே எதிர்க்கிறாங்க இவரை நாராயண் ராவை வந்து ஆட்சிக்கு பெஷ்வாவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கவுன்சில், இந்த பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன பண்ணுது அப்படின்னா, கொலனல் அப்டன் அப்படிங்கிறவர் பூனாக்கு அனுப்பி இந்த அமைதி வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்கக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. பூனாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இவங்களை எதிர்க்கக்கூடிய அவங்கள போயிட்டு கேட்குறாங்க. Accordingly, Upton concluded the Treaty of Purandar in 1776. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து போடுறாங்க 1776. The treaty, however, did not take effect due to opposition from the English government in Bombay. ஆனால் இந்த ஒப்பந்தம் என்ன ஆச்சு, சரி ஏற்றுக்கப்படலை. ஏன்னா இங்கிலீஷ் கவர்மெண்ட், பாம்பேயில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கவர்மெண்ட் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு அவங்க ஒத்துழைக்கலை. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்ததுனால இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கோர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ-மராத்தான் வார். ஸோ இந்த வார் சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்றது தான் கோர்ஸ். இன் 1781, வாரன் ஹாஸ்டிங்ஸ் டிஸ்பேச்ட் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் கேப்டன் பாம்ஹாம். 1781 என்ன பண்ணுறாரு, வாரன் ஹாஸ்டிங் தலைமையில் பிரிட்டிஷுடைய ட்ரூப்ஸை வந்து டிஸ்பேட்ச்னா போர் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாரு. அப்போ அந்த ஆர்மி ட்ரூப்புடைய கேப்டனாக இருந்தது பாம்ஹாம் அப்படிங்கிறவர் இருக்கார். ஹி டிஃபீட்டட் தி மராத்தா சீஃப் மகாடாஜி ஸ்கிண்டியா. ஸோ மகாடாஜி ஸ்கிண்டியா அப்படிங்கிறவர் வந்து தோற்கடிக்கப்படுறாரு கேப்டன் பாம்ஹாமுடைய ட்ரூப்ஸால். இன்னும் நம்பர் ஆஃப் ஸ்மால் பேட்டில்ஸ் அண்ட் கேப்சர்ட் குவாலியர். நிறைய சின்ன போர்கள் நடக்குது. குவாலியர் கோட்டையை வந்து இவங்க பிடிச்சிடுறாங்க பிரிட்டிஷ். லேட்டர் ஆன் 17 May 1982, the Treaty of Salbai was signed between வாரன் ஹாஸ்டிங்ஸ் அண்ட் மகாடாஜி ஸ்கிண்டியா. ஸோ 17 May 1982 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தோட பெயர் வந்து ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரன் ஹாஸ்டிங்க்கும் மகாடாஜி ஸ்கிண்டியாக்கும் ஒப்பந்தம் வந்து நடக்குது. ரிசல்ட்ஸ்: ரகுநாத் ராவ் வாஸ் பென்ஷன்ட் ஆஃப் அண்ட் மாதவ் ராவ் டூ வாஸ் அக்செப்டட் as தி பெஷ்வா. ஸோ இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ரகுநாத் ராவை வந்து பென்ஷனில் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வயசாயிட்டா அவங்கள பென்ஷனில் அனுப்புவாங்க. ஸோ பென்ஷன் கொடுத்து அனுப்பிச்சிட்டு மாதவ் ராவ் டூ அப்படிங்கிறவரை பெஷ்வாவை ஆக்குறாங்க. சால்செட் வாஸ் கிவன் டு த பிரிட்டிஷ். சால்செட் அப்படிங்கிற அந்த பகுதி வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. த ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் எஸ்டாப்ளிஷ் த பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். இந்தியாவுடைய அந்த அரசியலில் அந்த ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் அப்படி அந்த ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நிறைவேற்றுறாங்க. இட் ப்ரொவைட் த பிரிட்டிஷ் 20 years ஆஃப் பீஸ் வித் தி மராத்தாஸ். இந்த ஒப்பந்தம் படி ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் என்னன்னா, 20 வருஷத்துக்கு பிரிட்டிஷோட ரொம்ப அமைதியான முறையில் இவங்க இருக்கணும் மராத்தாஸ் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரீட்டி. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா 20 years வந்து இந்த மராத்தாஸ் இவங்களோட எப்பயுமே ஃப்ரெண்ட்லியாகவே இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் மராத்தா. இன்டர்னல் அஃபேர்ஸ்னால் அந்த உள்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதான் வந்து இன்டர்னல் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க மராத்தாஸ் உடையது. த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் மராத்தா டிட்டீரியோரேட்டட் ஃபர்தர் ஆஃப்டர் தி க்ளோஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மராத்தா வார்.
இந்த உள்நாட்டு பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது இல்லையா மராத்தாஸில், அது வந்து இன்னும் அதிகமாக தான் ஆரம்பிச்சிச்சு அந்த ஃபர்ஸ்ட் மராத்தான் வார் முடிவுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில். நானா ஃபட்னாவிஸ் grew fond of power, jealous of Mahadaji Scindia and became progressively inclined to seek the support of the English. இப்போ மகாதாஜி ஸ்கிண்டியா வந்து பவருக்கு வந்ததுனால நானா ஃபட்னாவிஸ்க்கு அவர் மேலே கொஞ்சம் பொறாமை வந்துருச்சு. ஸோ என்ன ஆகுது, இப்போ இங்கிலீஷை போய் சப்போர்ட்டுக்கு கேட்குறாங்க. த யங் பெஷ்வா மாதவராவ் டூ ட்ரை டு இம்ப்ரூவ் தி அஃபேர்ஸ் பட் குட் நாட் சீக் தி ரிவைவல் ஆஃப் தி மராத்தாஸ் சீஃப். இப்போது புதுசாக மாதவராவ் டூவை வந்து பெஷ்வா ஆக்குனாங்க இல்லையா. ஸோ அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணார் அந்த உள்நாட்டு பிரச்சனைகள் வந்து சரி பண்ணுறதுக்காக, ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியலை. மகாதாஜி ஸ்கிண்டியா டைட் இன் 1794 and was succeeded by his grand nephew Dowlat Rao Scindia. ஸோ மகாதாஜி ஸ்கிண்டியா இறந்துடுறாரு 1794. அதுக்கடுத்து தன்னுடைய பேரன் நெஃப்யூ வந்து பவருக்கு வராரு. டவுலட் ராவ் ஸ்கிண்டியா அப்படிங்கிறவர் வராரு. His death left Nana Fadnavis supreme at Pune and English to expand their influence in North India. ஸோ அவர் இறந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, நானா ஃபட்னாவிஸுடைய பவர் வந்து பூனேல அதிகரிச்சிச்சு. அதே மாதிரி இங்கிலீஷுடைய பவர் வந்து நார்த் இந்தியாவில், இந்தியாவுடைய வட பக்கத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. பெஷ்வா மாதவராவ் டூ கமிட்டட் சூசைட் இன் 1795. ஸோ மாதவராவ் டூ சூசைட் பண்ணிக்கிறாரு 1795. அண்ட் பாஜிராவ் டூ ஒர்த்லெஸ் சன் ஆஃப் ரகுநாத் ராவ் பிகம் த பெஷ்வா. அதுக்கடுத்து பாஜிராவ் டூ அப்படிங்கிறவர் ரகுநாத் உடைய மகன். ஆனால் அவருக்கு வந்து அவ்வளோ வர்த் இல்லாத ஒரு பர்சனாக அவரை வந்து சொல்கிறாங்க. ஸோ அவரை வந்து பெஷ்வாவாக ஆக்குறாங்க. The death of Nana Fadnavis in 1800 gave the British an ended advantage. ஸோ இப்போ நானா பத்னாவிஸ் அப்படிங்கிறவர் இறந்துறாரு 1800. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கு இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜஷ்வந்த் ராவ் ஹோல்கர் அண்ட் டவுலத் ராவ் ஸ்கிண்டியா வேர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். ஸோ ஜஷ்வந்த் ராவ் ஹோல்கரும் டவுலத் ராவும் இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. த பெஷ்வா சப்போர்ட்டட் ஸ்கிண்டியா அகெயின்ஸ்ட் ஹோல்கர். ஸோ இப்போ பெஷ்வா என்ன பண்ணுறாங்க, ஸ்கிண்டியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. யாரை எதிர்த்து? ஹோல்கரை எதிர்த்து ஹெல்ப் பண்ணுறாங்க பெஷ்வா. த பெஷ்வா அண்ட் தி ஸ்கிண்டியா அக்ரி டு ஹெல்ப் ஈச் அதர். இதில் என்னென்னா பெஷ்வாவும் ஸ்கிண்டியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணிப்போம். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஹோல்கர் மார்ச்ட் அகெயின்ஸ்ட் த பெஷ்வா. ஸோ ஹோல்கரை எதிர்த்து தானே இவங்க சண்டை போடுறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பெஷ்வாவை கிட்ட நெருங்கி வராரு போர் பண்ணுறதுக்காக. த கம்பைன்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஸ்கிண்டியா அண்ட் தி பெஷ்வா வாஸ் அட்டர்லி டிஃபிட்டட் இன் 1802 அண்ட் கேப்சர்ட் த சிட்டி. ஸோ இப்போ ஸ்கிண்டியாவும் பெஷ்வாவும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து ஹோல்கரை எதிர்க்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய ஆர்மியும் பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டுருச்சு 1802. ஸோ இப்போ அந்த சிட்டி வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, ஹோல்கருடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. பாஜிராவ் டூ அப்ரோச் லார்ட் வெல்லஸ்லி, த தென் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஃபார் ஹெல்ப். ஸோ இப்போ பாஜிராவ் டூ என்ன பண்ணுறாரு, லார்ட் வெல்லஸ்லி கிட்ட போகிறாரு. லார்ட் வெல்லஸ்லி வந்து இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருக்கார் அந்த காலகட்டத்தில். லார்ட் வெல்லஸ்லி வெல்கம் தி பெஷ்வா அண்ட் மேட் ஹிம் சைன் தி ட்ரீட்டி ஆஃப் Bazaine, in other words the treaty of subsidiary alliance, accepting the status of the British subsidiary in 1802. ஸோ வெல்லஸ்லி இந்த ஒரு தருணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, பெஷ்வாக்கு சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ ஒரு ஒப்பந்தம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் பெசைன் அப்படிங்கிறத ஒப்பந்தம் பண்ண வைக்கிறாரு. அதுக்கு இன்னொரு பேர், ட்ரீட்டி ஆஃப் பெசைனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ட்ரீட்டி ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷுடைய சப்சிடரியை வந்து 1802 அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் அன் இமீடியட் டு தி ட்ரீட்டி ஆஃப் பெசைன், த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் மார்ச்ட் அண்டர் தி கமாண்ட் ஆஃப் ஆர்தர் வெல்லஸ்லி டுவர்ட்ஸ் பூனா. ஸோ இப்போ இந்த ஒப்பந்தத்தில் ஒரு கையெழுத்து போட்டாரா, ஒன்று என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் நாடை சார்ந்த அந்த ஆர்மி ட்ரூப்ஸ் வந்து பூனாக்கு கிளம்புது. அதில் கமாண்டிங்காக யார் இருக்கிறாருன்னா ஆர்தர் வெல்லஸ்லி அப்படிங்கிறவர் கமாண்ட் பண்ணுறாரு. அண்ட் ரீஸ்டோர் தி பெஷ்வா டு ஹிஸ் பொசிஷன். ஸோ அந்த பெஷ்வாக்கு உண்டான அந்த பொசிஷனில் மறுபடியும் அவரை உட்கார வச்சிடுறாங்க. த ஃபோர்ஸஸ் ஆஃப் ஹோல்கர் வேனிஷ்டு ஃப்ரம் தி மராத்தா கேபிட்டல். ஸோ ஹோல்கர் தானே இப்போ அந்த கேபிட்டல் சிட்டியை பிடிச்சிட்டாரு இல்லையா, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வந்த அந்த ஆர்மியை வந்து தோற்கடிச்சிட்டாங்க. ஸோ ஹோல்கர் ஜெயிக்கிறாரு. ஆனால் இப்போது ஹோல்கரை வந்து பிரிட்டிஷோட ஹெல்ப்பால் என்ன பண்ணுறாங்க, மராத்தாவுடைய கேபிட்டல்லேருந்து வெளியேற்றிடுறாங்க. The Second Anglo-Maratha War 1803-05. ஸோ செகண்ட் மராத்தா வார் வந்து 1803லேருந்து 1805 வரைக்கும் நடக்குது. அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் அக்செப்டிங் த சப்சிடரி அலையன்ஸ் பை தி பெஷ்வா, டவுலட் ராவ் ஸ்கிண்டியா அண்ட் ரக்ஹோஜி போஸ்லே attempted to save Maratha's independence. ஸோ
சப்சிடரி அலையன்ஸ் வந்து சைன் பண்ணார் இல்லையா, பெஷ்வா வந்து சைன் பண்ணார் இல்லையா. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, டவுலட் ராவ் ஸ்கிண்டியாவும் ரகோஜி பான்ஸ்லே அவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மராத்தாஸை எப்படியாவது நம்ம தக்க வச்சுக்கணும், நம்மளோட கண்ட்ரோலை வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பட் தி வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் ஆர்மி ஆஃப் தி இங்கிலீஷ் அண்டர் ஆர்தர் வெல்லஸ்லி டிஃபிட்டட் தி கம்பைன்ட் ஆர்மிஸ் ஆஃப் ஸ்கிண்டியா அண்ட் போன்ஸ்லே அட் அசே அண்ட் அர்கோயன். ஆனால் இங்கிலீஷுடைய ஆர்மி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அதோடைய கமாண்டிங் பார்த்திங்கன்னா ஆர்தர் வெல்லஸ்லி அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. ஸோ அந்த ஆர்மி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த 2 பேருடைய கூட்டணி ஆர்மியையும், அதாவது ஸ்கிண்டியாவுடையதும் போன்ஸ்லே உடைய ஆர்மியையும் சேர்த்து ஒன்றா டிஃபீட் பண்ணிடுறாங்க, தோற்கடிச்சிடுறாங்க. அசே அப்படிங்கிற இடத்துலையும் ஆர்கியான் அப்படிங்கிற இடத்துலையும் நடந்த போரில் பிரிட்டிஷ் வந்து அவங்கள தோற்கடிச்சிடுது. கோர்ஸ் அப்படின்னா அந்த போர் நடக்கிற சமயத்தில் என்ன நடந்ததுன்னா, the English forced them to conclude separate subsidiary treaties, namely the Treaty of Diogon and the Treaty of Surji Arjun-Goyen respectively in 1803. ஸோ இப்போ இந்த போரில் வந்து தோற்கடிக்கப்பட்டுறாங்களா அவங்க 2 பேரும். உடனே இங்கிலீஷ் என்ன பண்ணுது, இவங்க 2 பேரையும் பார்த்திங்கன்னா இன்னொரு சப்சிடரி ட்ரீட்டிஸை வந்து சைன் பண்ண கூப்பிட்றாங்க, ஒப்பந்தம் போட கூப்பிட்றாங்க. அந்த 2 ஒப்பந்தத்தோட பேர் என்னென்னா, ட்ரீட்டி ஆஃப் டியோகாயன் அப்படிங்கிறதும் ட்ரீட்டி ஆஃப் சுர்ஜி அர்ஜுன் கோயன் அப்படிங்கிறது தான் அந்த 2 ட்ரீட்டியுடைய பேர். 1803 வந்து அவங்க சைன் பண்ண வைக்கிறாங்க. பட் யஷ்வந்த் ராவ் ஹோல்கர், ஆல்சோ கால்ட் அஸ் ஜஷ்வந்த் ராவ் ஹோல்கர், வாஸ் எட் அன்டிஃபீட்டட். இப்போது இன்னமும் தோற்கடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் தான். He did not participate in the war so far. இன்ன வரைக்கும் போருக்கு இவங்க என்ட்ரி ஆகவே இல்லை. ஹோல்கர் plundered the territory of Jaipur and in 1804 the English declared war against him. ஸோ ஹோல்கர் என்ன பண்ணாரு, ஜெய்ப்பூர் அப்படிங்கிற அந்த இடத்த வந்து இவர் கைப்பற்றுறாரு ஹோல்கர் 1804. அப்போ என்ன பண்ணுது, இங்கிலீஷ் வந்து ஹோல்கர் மேலே போர் தொடுக்குது. யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் made an attempt to form a coalition of Indian rurals to fight against the British. அப்போது யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் என்ன பண்ணார், இந்தியாவுடைய மன்னர்கள் இருக்கார் இல்லையா, அவங்கக்கிட்டலாம் போயிட்டு கூட்டணி அமைச்சிக்க சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க, பிரிட்டிஷை எதிர்த்து போர் செய்கிறதுக்காக. பட் இஸ் அட்டெம்ப்ட் ப்ரூவ்ட் அன்சக்ஸஸ்ஃபுல். ஆனால் நம்ம இந்தியன் ரூரல்ஸ் யாருமே என்ன பண்ணலை, அவருக்கு ஹெல்ப் பண்ணலை. அவருடைய அந்த அட்டெம்ப்ட் வந்து இவர் ட்ரை பண்ணார் இல்லையா, ஒரு கூட்டணி அமைக்கணும்னு சொல்லிட்டு, அது சக்ஸஸ் ஆகலை. த மராத்தாஸ் வேர் டிஃபிட்டட், ரெடியூஸ்ட் டு பிரிட்டிஷ் வேலசேஜ் அண்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஒன் அனதர். ஸோ மராத்தாஸ் வந்து என்ன ஆகுறாங்க, தோற்கடிக்கப்பட்டாங்க, பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க, அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தரை பிரித்து வச்சுட்டாங்க, தனித்தனியாக அவங்கள வந்து ஆக்கிட்டாங்க. ரிசல்ட்ஸ், த மராத்தா பவர் வாஸ் கிராஜுவலி வீக்கெண்ட். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, மராத்தாவுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப அப்படியே பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்டட் பிகமிங் தி பேரமவுண்ட் பவர் டு இந்தியா. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவுடைய வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பவராக, ஒரு பெரும் பவராக வந்து அவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்ட் ஆங்கிலோ-மராத்தா வார்ஸ் 1817 to 18. ஸோ 3வது ஆங்கிலோ-மராத்தான் வார் நடக்குது 1817 1818 வரைக்கும். அதுக்குள்ள காரணங்கள் என்ன, காசஸ் என்ன அப்படின்னா, the Third Anglo-Maratha War was the final and decisive conflict between the British East India Company and the Maratha Empire in India. இந்தியாவில் நடந்த கடைசி முக்கியமான ஒரு போர் வந்து இந்த தேர்ட் ஆங்கிலோ மராட்டா வார் தான். கடைசியாக நடந்த போர் தான் இது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் மராத்தாவுடைய அந்த பெரும் பவருக்கும் நடந்த ஒரு பெரிய போர். இட் பிகான் வித் அன் இன்வேஷன் ஆஃப் தி மராத்தா டெரிட்டரி பை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரூப்ஸ். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்க, மராத்தாஸ்க்கு சொந்தமான அந்த இடங்களை வந்து கைப்பற்றுறதுனால ஏற்பட்ட போர் தான் இந்த தேர்ட் ஆங்கிலோ மராத்தான் வார். The troops were led by the Governor General Hastings and he was supported by a force under General Thomas Hislop. ஸோ இந்த யார் வந்து இவங்களுக்கு வராங்க, ட்ரூப்ஸ் வந்து யாருடைய ஹெட்டில் வராங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஹாஸ்டிங்ஸ் இருக்கும்போது இந்த ட்ரூப்ஸ் வந்து மராத்தாஸுடைய இடங்களை வந்து கைப்பற்றுறதுக்கு வராங்க. அப்போது சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா, அப்போது சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ட்ரூப்ஸுடைய ஜென்ரலாக யார் இருந்தாங்க அப்படின்னா, தாமஸ் ஹிஸ்லாப் அப்படிங்கிறவர் ஜென்ரலாக இருக்கார். கோர்ஸ் இந்த தேர்ட் ஆங்கிலோ மராத்தான் வார் அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, the Peshwa Bajirao II forces followed by those of Mudoji II Bhosle of Nagpur and Malhar Rao Holkar III of Indore rose against the British. ஸோ இவங்க 3 பேரும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷை எதிர்த்து போர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. டவுலத் ராவ் ஸ்கிண்டியா ஆஃப் குவாலியர் ரிமைண்ட் நியூட்ரல். குவாலியர் நாட்டை சார்ந்த டவுலத் ராவ் ஸ்கிண்டியா மட்டும் யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு அவர் இருக்கார். த பெஷ்வாஸ் டிஃபிட்டட் இன் த பேட்டில் ஆஃப் காட்கி அண்ட் கரிகோயின் அண்ட் செவரல் மைனர் பேட்டில்ஸ்.
ஸோ இப்போ பெஷ்வாக்களை வந்து தோற்கடிக்கப்பட்டுறாங்க. பேட்டில் ஆஃப் காட்கி அப்படிங்கிற இடத்துலையும் தோத்துடுறாங்க. கொரிகோயன் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து பெஷ்வாஸுடைய பவர் வந்து தோற்கடிக்கப்படுது. அண்ட் நிறைய சின்ன சின்ன பேட்டில்ஸும் கூட நடக்குது. Several battles were fought by the Peshwa forces to prevent his capture. ஸோ நிறைய சின்ன சின்ன போர்கள் வந்து நடந்துகிட்டே இருந்தது. இங்கிலீஷை எதிர்த்து பெஷ்வாஸ் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. போஸ்லே வாஸ் டிஃபிட்டட் இன் தி பேட்டில் ஆஃப் சிட்டாபால்டி அப்படிங்கிற போரில் போஸ்லே வந்து தோற்கடிக்கப்பட்டுறாரு. ஹோல்கர் வந்து பேட்டில் ஆஃப் மஹித்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் ஹோல்கர் வந்து தோற்கடிக்கப்பட்டுறாரு. இதோடைய ரிசல்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். த மராத்தா கான்ஃபெடரன்சி வாஸ் டிசால்வ்ட் அண்ட் பெஷ்வாஷிப் வாஸ் அபாலிஷ்ட். எல்லா மராத்தாவும் ஒன்றா சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி இருந்தது இல்லையா, ஸோ அது எல்லாமே கலைக்கப்பட்டுருச்சு. பெஷ்வாஷிப் அப்படிங்கிற ஒரு பதவியே வந்து இல்லாமல் பண்ணிட்டாங்க, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் பெஷ்வா பாஜிராவ் டூ வாஸ் அன்னெக்ஸ்ட் அண்ட் பிகேம் பார்ட் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி. பெஷ்வா பாஜிராவ் டூ கண்ட்ரோலில் இருந்த அவருடைய டெரிட்டரிஸ், அவருடைய அந்த நாடுகள் எல்லாம் வந்து கைப்பற்றுறாங்க. எல்லாத்தையுமே கொண்டு போய் பாம்பே பிரசிடென்சி, இங்கிலீஷுடைய கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்துறாங்க. The defeat of Bonsle and Holkar also resulted in the acquisition of the Maratha kingdom of Nagpur and Indore by British. போன்ஸ்லேயும் ஹால்கரையும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டாபால்டி அப்படிங்கிற இடத்துலையும் மாஹித்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் தோற்கடிக்கப்பட்டுறாங்களா. ஸோ அவங்களுடைய நாடுகளையும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய இதுக்குள்ளே சேர்த்திக்கிறாங்க, கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. The Bajirao II, the last Peshwa of Maratha, was given an annual pension of 8 lakhs rupees. ஸோ பாஜிராவ் டூ வந்து பென்ஷனில் அமைச்சிடுறாங்க. அவருக்கு வந்து வருஷத்துக்கு 8 லட்ச ரூபாய் பென்ஷன் கொடுத்து அவரை அமைச்சிடுறாங்க கோட்டைக்கு. ஆங்கிலோ-மராத்தாஸ் வார், 3 ஆங்கிலோ-மராத்தாஸ் வார் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ-மராத்தா வார் வந்து 1775லேருந்து 1782 வரைக்கும் நடக்குது. செகண்ட் ஆங்கிலோ-மராத்தான் வார் வந்து 1803லேருந்து 1805 வரைக்கும் நடக்குது. தேர்ட் ஆங்கிலோ-மராத்தான் வார் வந்து 1817லேருந்து 1818 வரைக்கும் நடக்குது. த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா, இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க எப்படி ஆட்சி வந்து செஞ்சாங்க, அவங்களுடைய அந்த ஆட்சி முறை எப்படி இருந்தது, அதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த பிரிட்டிஷ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ரன் பை 4 பிரின்சிபல் இன்ஸ்டிடியூட்ஸ். நம்மளுடைய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிட்டிஷ் வந்து 4 முக்கியமான ஒரு விஷயங்களை வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒன்று சிவில் சர்வீசஸ், இன்னொருத்தங்க ஆர்மி, இன்னொருத்தங்க போலீஸ், இன்னொருத்தங்க ஜுடிஷியரின்றது கோர்ட்டு, ஜட்ஜ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஜுடிஷியரி சொல்கிறோம். சிவில் சர்வீசஸ் அப்படின்றது ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸை வந்து சிவில் சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம். ஆர்மி அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு, அந்த போலீஸ்ன்றது இன்டர்னல், நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் பாதுகாக்கிறது போலீஸ். ஸோ இந்த 4 அமைப்பை வச்சு தான் வந்து அவங்க நம்மளை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. சிவில் சர்வீசஸ். The term civil service was used for the first time by the East India Company to distinguish its civilian employee from their military counterparts. இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து யூஸ் பண்ணாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்களையும் சிவிலியன் ஜாப் செய்கிறவங்களையும், அதாவது நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த ஜாப்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் வந்து பிரித்து காட்டுறதுக்காக தான் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. Translating law into action and collecting revenue are the main jobs of the civil service. இந்த சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு மெயினான டியூட்டி என்ன அப்படின்னா, லாவை வந்து சட்டத்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கும் அண்ட் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த டேக்ஸு, நம்ம கரண்ட் பில்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிவில் சர்வீஸுடைய மெயின் ஜாபாக இருந்தது. The civil service was initially commercial in nature, but later it was transformed into a public service. இந்த சிவில் சர்வீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கமர்ஷியலாக தான் இருந்தது, ஒரு வியாபாரம் நோக்காக தான் இருந்தது. ஆனால் பின்னாடி வந்து இது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்லேட்டிங் லா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அவங்க இங்கிலீஷில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த லாஸ் எல்லாம் வந்து பொதுமக்களுக்கு இந்த நம்ம ரீஜியன் லாங்குவேஜஸை டிரான்ஸ்லேட் பண்ணுறதும் கூட அந்த சிவில் சர்வன்ஸ்க்கு ஜாபாக இருந்தது. In the beginning, the appointment to these services was the sole prerogative of the court of the directors of the company. இந்த ஜாப்க்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த கம்பெனியுடைய கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஆட்சியில் தான் அது, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அந்த கம்பெனி இருக்கும். ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து சிவில் சர்வீஸ்க்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பட் தி நாமினேட்டட் சிவில் சர்வன்ட்ஸ் இன்டல்ஜ்ட் இன் கரப்ஷன், பிரைபரி அண்ட் இல்லீகல் ப்ரைவேட் ட்ரேட். ஆனால் இந்த மாதிரி நாமினேட் பண்ண
சிவில் சர்வீசஸ் இருப்பாங்க இல்லையா, ஜாப் நாமினேட்னா இவங்க வந்து இந்த ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நாமினேட் பண்ண அந்த சிவில் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரப்ஷன் பண்ணாங்க, பிரைபரி பண்ணாங்க, இல்லீகல் ப்ரைவேட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிரைபரினா லஞ்சம் வாங்குறது, அப்புறம் அந்த பொருளை வந்து எடுத்துக்கிறது, அப்புறம் தெரியாமல் மற்றவங்களுக்கு வந்து வித்துறது அந்த பொருளெல்லாம், அந்த மாதிரியான இல்லீகல் ஒர்க்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சிவில் சர்வன்ட்ஸ். ஸோ கார்ன்வாலிஸ் who came to India as Governor General in 1786 enforced the rules against private trade. ஸோ இப்போது 1786 கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவர் கவர்னர் ஜென்ரலாக வராரு இந்தியாவுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராரு. இந்த ப்ரைவேட் ட்ரேடு வியாபாரம் பண்ணுற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ரூல்ஸ் கொண்டு வராரு. ஹி ஆல்சோ ரேஸ் த சேலரி ஆஃப் தி கம்பெனி சர்வன்ட்ஸ் ஹூ பிகேம் தி ஹையஸ்ட் பெய்ட் சிவில் சர்வன்ட்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிவில் சர்வன்ட்ஸை ஜாப்க்கு வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய சேலரிஸ் வந்து நல்லா ஹைக்காக கொடுத்தாங்க, நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னா, உலகத்திலேயே வந்து சிவில் சர்வன்ட்ஸ்க்கு அதிகமான சேலரி கொடுத்த ஒரு கம்பெனியாக வந்து இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தது. ஸோ ஹையஸ்ட் சேலரி வந்து அப்போ தான் இந்த சிவில் சர்வன்ட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. லார்ட் வெல்லஸ்லி who came to India as a Governor General in 1798 introduced the idea of suitable training for the civil servants. So Lord Wellesley 1798 நம்ம இந்தியாவுக்கு வராரு கவர்னர் ஜென்ரலாக. அப்போ வரும்போது என்ன சொல்கிறாரு, ட்ரைனிங் வந்து கொடுக்கலாம் இந்த சிவில் சர்வன்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு இந்தியாவில். In 1800, he established the college in Fort William at Calcutta to provide training in literature, science and languages. ஸோ அதன்படி என்னப்பா ஆகுது, 1800 ஃபோர்ட் வில்லியமில் ஒரு காலேஜ் கொண்டு வராங்க கல்கட்டாவில். எதுக்காக அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு லிட்ரேச்சரில், அதாவது லாங்குவேஜஸில், சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் அண்ட் லாங்குவேஜஸில் இவங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. However, the directors of the company disapproved of his action and replaced it by their own East India College, established at Haileybury in England in 1806. ஆனால் இந்த கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த டேரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை அப்ரூவ் பண்ணலை, டிஸ்அப்ரூவ் பண்ணிடுறாங்க வெல்லஸ்லியுடைய அந்த பிளானை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, ஈஸ்ட் இந்தியா காலேஜ்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா காலேஜ்ன்றது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா ஹேலேபரி அப்படிங்கிற இடத்துல இங்கிலாண்டில் 1806 எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. The idea of competition for recruitment was introduced first by Charter Act 1833. ஸோ இந்த எக்ஸாம், இந்த சிவில் சர்வன்ட்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு காம்படிஷன் எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா ஃபஸ்ட்டு கொடுத்தது. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலிமா ரெக்யூர்மெண்ட் கொடுக்கலாம், ஜாப் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது சார்ட்டர் ஆக்ட் 1833 படி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் த சிஸ்டம் ஆஃப் காம்படிஷன் வாஸ் தீஸ் நாட் நாமினேட்டட் பை தி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் were not eligible to write தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த கம்பெனியோட கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்க தானே சிவில் சர்வன்ட்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிஜிபிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஹென்ஸ் த சிஸ்டம் வாஸ் கால்ட் அஸ் நாமினேஷன் கம் காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்போ இதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, நாமினேஷன் கம் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. அதாவது நாமினேட் பண்ணுறவங்களுக்கு உண்டான ஒரு காம்படிட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. The system of recruitment on the basis of open competitive examination was introduced in 1853. ஸோ இந்த ரெக்யூர்மெண்ட், இந்த எக்ஸாமினேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் சிஸ்டம், யார் வேணாலும் இதில் கலந்துக்கலாம், நாமினேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது 1853 தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. யார் வேணாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ட்டு ரைட்ஸ் கொடுத்தாங்க. திஸ் சிஸ்டம் வாஸ் கன்ஃபர்ம்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858. இதை கவர்மெண்ட் இந்தியன் இதில் இந்தியாவில் கன்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்த்தா எந்த ஆக்ட் படினா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 படி கன்ஃபார்ம் பண்ணாங்க. த மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் காம்படிட்டர்ஸ் வாஸ் ஃபிக்ஸ்ட் அட் 28. ஸோ மேக்ஸிமம் வயசு, இவ்வளோ வயசுக்குள்ளே தான் நீங்கள் எழுதணும் அப்படின்றாங்க இல்லையா, அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 23 இருந்தது. சப்சிக்வெண்ட்லி ஈஸ்ட் இந்தியா காலேஜ் அட் ஹைலேபரி வாஸ் அபாலிஷ்ட் இன் 1853. ஸோ ஈஸ்ட் இந்தியா காலேஜ் அப்படின்னு ஒன்று இங்கிலாண்டில் கொண்டு போனாங்க இல்லையா, அதை வந்து 1853 எடுத்துட்டாங்க, அபாலிஷ் பண்ணிட்டாங்க.
அண்ட் ரெக்யூர்மெண்ட் டு சிவில் சர்வன்ஸ் பிகேம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ சிவில் சர்வீஸ் கமிஷன். அப்போது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ணுவா, யார் இவங்களெல்லாம் இது பண்ணுறது அப்படின்னா சிவில் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய அண்டரில் இந்த சிவில் சர்வீஸுடைய எக்ஸாம்ஸ் வைக்கிறது, ரெக்யூர்மெண்ட் பண்ணுறது எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. பை த ரெகுலேஷன் ஆஃப் தி 1860 த மேக்ஸிமம் ஏஜ் வாஸ் லோவர் டு 22. 1860 இதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. அதில் 23 வயசு தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் இருந்தது, 22 வயசாக குறைச்சிட்டாங்க. இன் 1866 டு 21, அதே 1866 21 அதை குறைச்சிட்டாங்க. அண்ட் 1876 அதை 19 குறைச்சிட்டாங்க. The Indian Civil Service Act of 1861 passed by the British Parliament exclusively reserved certain categories of high executives and judicial posts for the covenanted civil service, which was later designated as the Indian Civil Service. ஸோ இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் படி 1861 அதோடைய ஆக்ட் படி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. அதுதான் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் 1861. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில கேட்டகரிஸை வந்து ரிசர்வேஷன் போடுறாங்க. அதில் ஹை எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்ஸு, ஜுடிஷியலுடைய போஸ்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிவில் சர்வீஸுடைய இதுதான் போஸ்டிங்ஸாக மாறிடுச்சு. அந்த சிவில் சர்வீஸ் போஸ்டிங்கு, அதாவது ஹையர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹை எக்ஸிக்யூட்டிவ் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களெல்லாம் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வராங்க. டியூ டு தி லோயரிங் ஆஃப் ஏஜ் லிமிட் அண்ட் ஹோல்டிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் லண்டன், இட் குட் பி பாசிபிள் ஒன்லி ஃபார் தி வெரி ஃபியூ வெல்தி இந்தியன்ஸ் டு அப்பியர் அட் தி ICS எக்ஸாமினேஷன். ஸோ இதில் ரொம்ப சின்ன வயசு தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக வச்சுருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வந்து லண்டனில் நடக்குது. அதனால் ரொம்ப பணக்காரங்களால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக சிறந்த பணக்காரர்களால் மட்டும்தான், ஒரு சிலரால் மட்டுமே இந்த எக்ஸாமை வந்து அட்டன் பண்ண முடியும். அதாவது இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற எக்ஸாம், ICS அப்படிங்கிற எக்ஸாமினேஷன். In 1869, 3 Indians, Surendranath Banerjee, Ramesh Chandra Dutt and Bihari Lal Gupta became successful in the ICS examination. So 1869 இவங்க 3 பேரும் இந்த எக்ஸாமில் வின் பண்ணுறாங்க. Later on, the Indians demanded to increase the age limit and to establish centers for examination in India instead of England. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கிலாண்டில் நீங்கள் எக்ஸாம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்தியாவில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வைங்க, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை இங்கே அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன்ஸ். In 1892, the minimum age limit for appearing for the civil service examinations was raised to 21 and the maximum to 23. In 1912, a Royal Commission on Public Service was appointed. So 1892 என்ன பண்ணுறாங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21ஆகவும் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 23ஆகும். அது அந்த 2 வருஷம் கேப்லேயே அவங்க அந்த எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். மினிமம் ஏஜ் லிமிட் 21, மேக்ஸிமம் 23. அப்போ இடையில 1 வருஷம் 2 வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நார்ம்ஸ் கொண்டு வராங்க. இன் 1912 ராயல் கமிஷன் ஆன் பப்ளிக் சர்வீஸ் வாஸ் அப்பாயிண்டட். பப்ளிக் சர்வீஸ்க்குனே ஒரு ரிச் ராயலான ஒரு கமிஷனை வந்து இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சேர்ட் பை லார்ட் Allington, this commission had 2 Indian members, G.K. Gokhale and Sir Abdur Rahim, besides 4 Englishmen. ஸோ இந்த ராயல் கமிஷனுடைய ஹெட்டாக யார் இருந்தாருன்னா லார்ட் ஐலிங்டன் அப்படிங்கிறவர் இருக்கார். அண்ட் இந்த கமிஷனில் ராயல் கமிஷனில் 2 இந்தியன் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க பேர் வந்து G.K. Gokhale, சர் அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர் இருக்கிறாங்க. அவங்க இல்லாமல் இன்னும் 4 பேர் வந்து இருந்தாங்க இந்த குரூப்பில். இந்த கமிஷன் பப்ளிஷ்ட் இட்ஸ் ரிப்போர்ட் இன் 1917. ஸோ இந்த கமிஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னுடைய ரிப்போர்ட்டை வந்து 1917 பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த சிவில் சர்வீசஸை பற்றின இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அதுக்குண்டான ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. Ellington's commission's recommendations partly fulfilled the demand for the Indianization of civil services. ஸோ இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு, இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு சிவில் சர்வீசஸ் வந்து இந்தியனைசேஷனாக கொண்டு வராங்க. சில விஷயங்கள் இவங்க இந்தியன்ஸ் கேட்ட சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. In 1918, Montague and Lord Chelmsford recommended that 33% Indians should be recruited in Indian civil services. இப்போ 1918 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மான்டேக் அப்படிங்கிறவரும் லார்ட் கெம்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிறவரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. என்னென்னா 33% வந்து இந்தியன்ஸ் இருக்கட்டும் இந்த இந்தியன் சிவில் சர்வீசஸில் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸை வந்து 33% ஜாபுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் கிராஜுவலி த நம்பர் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். மல்லமாக இந்த நம்பரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு மான்டேகும் லார்ட் கெம்ஸ்ஃபோர்டும் சொல்கிறாங்க.
In 1923, a Royal Commission on Public Services was appointed with Lord Lee of Fareham as chairman. ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு கமிஷன் வந்து அமைக்கிறாங்க, இன்னொரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை வந்து அமைக்கிறாங்க ராயல் கமிஷன் 1923. இதுக்கு இப்போ ஹெட்டாக யார் இருக்காங்க அப்படின்னா லார்ட் லீ ஃபேர்ஹாம் அப்படிங்கிறவர் chairman இருக்காரு. This commission recommended that recruitments to all Indian services like the Indian Civil Service, the Indian Police Service, the Indian Forest Service should be made and controlled by the Secretary of State for India. ஸோ அப்போ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் சிவில் சர்வீஸாக இருக்கட்டும், போலீஸ் சர்வீஸாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் சர்வீஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த சிவில் சர்வீசஸ் எல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேட்டுடைய செக்ரட்டரியுடைய கண்ட்ரோலில் இருக்கட்டும். இந்தியாவுடைய சிவில் சர்வீசஸ் எல்லாமே வந்து அவங்களோட கண்ட்ரோலில் அவங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது செக்ரட்டரியோடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றது. த லீ கமிஷன் ரெக்கமெண்டட் த இமீடியட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ லீ வந்து இமீடியட்டாக பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. The Act of 1935 also made provisions for the establishment of the Federal Public Service Commission at the center and the Provincial Public Service Commission in the various provinces. இப்போ 1935 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அதில் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது சென்ட்ரல், இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து சென்ட்ரல் கண்ட்ரோல்லையும், ப்ரொவிஷனல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போ நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்தந்த ப்ரொவிஷன்ஸ் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கண்ட்ரோலில் ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ப்ரொவிஷன் வாஸ் ஆல்சோ மேட் ஃபார் தி ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன் 2 or more ப்ரொவின்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் 2-3 இடங்கள் ஒன்றா சேர்ந்து கூட, இப்போ 2-3 ஸ்டேட் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி 2-3 ப்ரொவிஷன்ஸ் ஒன்றா சேர்ந்து கூட இந்த பப்ளிக் சர்வீசஸ் கமிஷனை வந்து நடத்திக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆல்தோ த மெயின் எய்ம் ஆஃப் திஸ் மெஷர் வாஸ் டு சர்வ் தி பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட், இட் பிகேம் தி பேஸ் ஆஃப் தி சிவில் சர்வீஸ் சிஸ்டம் இன் இண்டிபெண்ட் இந்தியா. என்ன தான் இவங்க எல்லாமே செஞ்சுருந்தாலும் கூட இந்த பிரிட்டிஷ்குடைய தேவைகள் எல்லாத்தையுமே செய்கிறதுக்கும் பிரிட்டிஷுடைய ஒர்க் செய்கிறதுக்கும் தான் மெயினாக வந்து இந்த சிவில் சர்வீசஸ் ஒர்க்கெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சிவில் சர்வீஸ் சிஸ்டம் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருந்தது. ஸோ அந்த காலத்தில் அவங்க பண்ண அந்த சிவில் சர்வீஸ் சிஸ்டம் தான் இண்டிபெண்ட் இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் ஈவன் இப்போயும் நமக்கு சிவில் சர்வீசஸ் இருக்குது. ஸ்டேட்டில் நடக்கிறதுக்கெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி அப்படி நடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கிறதெல்லாம் யூபிஎஸ்சி அண்டரில் நடக்குது. ஸோ இது இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஆர்மி. The army was the second important pillar of the British administration in India. இந்தியாவிலே அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்வீஸ், ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அது ஆர்மி தான். வந்து இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க பண்ணதில், நம்மளை நிர்வகிக்கிறதுல முக்கியமாக பங்கு வகிச்சது ஆர்மி. The East India Company started recruiting its own army, which came to be known as the Sipai Army for Sipai or soldier. ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுச்சு, தனக்கு தேவையான ஆர்மிக்கு அவங்களே ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டாங்க, அவங்களே வந்து வேலைக்கு அமைச்சிக்கிட்டாங்க. அவங்கள வந்து சிப்பாய் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. தட் சிப்பாய் ஆர்மி வாஸ் ட்ரெயின்ட் அண்ட் டிசிப்ளின்ட் அக்கார்டிங் டு யூரோப்பியன் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் வாஸ் ரெக்கமெண்டட் பை யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் இன் தி பேட்டில் ஃபீல்டு. இந்த சிப்பாய் ஆர்மிக்கு வந்து யூரோப்பியன் மிலிட்ரிக்கு என்னெல்லாம் ட்ரைனிங்ஸ் கொடுத்தாங்க, என்னெல்லாம் டிசிப்ளின்ஸ் சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து இங்கேயும் ட்ரைனிங் கொடுத்து டிசிப்ளின்ஸ் எல்லாமே வந்து மொத்தமாக யூரோப்பியன் ஸ்டைல்லையே எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஆஃபிஷியல்ஸுடைய அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு இவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, சிப்பாய் ஆர்மிஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. During the early stage of British rule, 3 separate armies had been organized in 3 presidencies of Bengal, Bombay and Madras. ஸோ இந்த பிரிட்டிஷுடைய ஆட்சி காலம் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அப்போ 3 ஆர்மிஸ் 3 தனித்தனி ஆர்மிஸ் வந்து மெயின்டைன் பண்ணாங்க 3 பிரசிடென்சிஸில். ஒன்று பெங்காலில் இருந்தது, இன்னொன்று பாம்பே அண்ட் மெட்ராஸ். Army had a great contribution in the establishment and expansion of British rule in India. பிரிட்டிஷுடைய ஆட்சி வந்து இந்தியாவில் பரவுறதுக்கும் அவங்களுடைய கண்ட்ரோல் மேலோங்கி இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய ஒர்க்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆர்மி தான். இந்தியன் சோல்ஜர்ஸ் வேர் கிவன் லெஸ் சேலரிஸ் அண்ட் அலையன்சஸ் தான் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ். இதில் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸும் இருந்தாங்க, இந்தியன் சோல்ஜர்ஸும் இருந்தாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ரொம்பவே சேலரிஸ் அலையன்சஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ்க்கு அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. In 1857, the Indians constituted about 86% of total strength of the company's army. இந்த கம்பெனியுடைய ஆர்மிலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சோல்ஜர்ஸை கிட்டத்தட்ட
86% ஆஃப் ஆர்மி வந்து இந்தியன்ஸாகவே இருந்தாங்க. ஹவவர் த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி ஆர்மி வாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரிட்டிஷ். எவ்வளோ பேர் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸாக இருந்தாலும் கூட இந்த இந்த ஆர்மியுடைய குரூப்புக்கு ஹெட்டாக இருந்தது கட்டாயமாக ஒரு பிரிட்டிஷ் தான் இருந்தாங்க. இந்தியன்ஸை வந்து யாரையும் ஹெட் ஆக்கலை. For example, in 1856, only 3 Indians in the army received a salary of 300 rupees per month. 1856ல ஒவ்வொரு சோல்ஜருக்கும் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய், அந்த ஒரு மாதத்துக்கு 300 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேலரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. The highest rank of Indian could ever reach was that of the Subedar. ஸோ இவங்க ப்ரொமோஷன்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இவங்க ஹையஸ்ட்டாக போய் ரீச் ஆகக்கூடிய பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுபேதார் அப்படிங்கிற ஒரு லெவலை மட்டும்தான் இவங்களால ரீச் பண்ண முடிஞ்சது. After the revolt of 1857, the important changes were made in the Indian Army services in 1858. 1857ல ஒரு பெரிய ஒரு கலகம் வந்து ஏற்பட்டுச்சு. அதுதான் வந்து நம்மளுடைய முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு கூட நம்ம படித்தோம். அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் போயிட்டு அவங்கள தாக்கினது, அந்த ஸ்டோரி வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்தியன் ஆர்மி சர்வீஸில் பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தாங்க 1858ல். They increased British troops and reduced Indian troops. ஸோ நம்ம இதில் 86% மேலே நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் இருந்ததுனால தான் அந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 வந்து நடந்தது. ஸோ என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷுடைய சோல்ஜர்ஸுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டு இந்தியன் சோல்ஜர்ஸுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சிட்டாங்க. ஆல்சோ ஒன்லி இங்கிலீஷ் வேர் அப்பாயிண்டட் இன் ஆர்டிலரி. ஆர்டிலரி அப்படின்றது அந்த பெரிய பெரிய மிஷன்ஸ், பீரங்கிகள், இந்த பாம்ஸ், அந்த மாதிரியான கன்ஸு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் வந்து ஆர்டிலரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டிலரியுடைய ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த இந்தியன் பீப்புள்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணலை. வெறும் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸை மட்டுமே அதோடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. Police. When the East India Company took over the Diwani in 1765, the Mughal police system was under the control of Faujdars who were in charge of their sarkas or rural district. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணிச்சு, திவானி அப்படின்றத அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க 1765ல். அப்போ அந்த முகலாயர்களுடைய போலீஸ் சிஸ்டம் இருந்தது இல்லையா, அது வந்து ஃபுஜ்தார்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. இவங்க தான் வந்து அந்த சர்க்காருக்கோ இல்லைனா அந்த ரூரல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ, அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ வந்து இவங்க தான் வந்து ஹெட்டாக இருந்தாங்க. This kotwals were in charge of towns while the village watchmen were paid and controlled by the zamindars. இந்த கொட்வால்ஸ், இவங்களை வந்து கொட்வால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டவுனில் இருக்கக்கூடிய போலீஸஸ் எல்லாம் வந்து கொட்வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன்ஸ்க்கெல்லாம் வந்து சேலரி கொடுக்கறது, கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஜமீன்தார்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்டுடைய ஹெட்டாக ஃபவுஜ்தார்ஸ் இருந்தாங்க. டவுனுடைய ஹெட், அதாவது அந்த போலீஸ் சிஸ்டமில் ஹெட் சொல்கிறது கொட்வால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு வில்லேஜ் லெவலில் வில்லேஜ் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போலீஸை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. The police system was created by Lord Cornwallis. Lord Cornwallis அப்படிங்கிறவர் தான் இந்த போலீஸ் சிஸ்டமை கொண்டு வராரு. He relieved the zamindars from police functions and established a regular police force in 1791. ஸோ வில்லேஜ் லெவலில் இருக்கக்கூடிய ஜமீன்தார்ஸுடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க இல்லையா போலீஸ் எல்லாம், வில்லேஜ் வாட்ச்மேன் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்லேருந்து எடுத்துக்கிட்டு ரெகுலர் போலீஸ் ஃபோர்ஸாக இவங்களை வந்து கொண்டு வராங்க 1791ல். Cornwallis established a system of circles or thanas, each headed by a daroga. ஸோ ஒவ்வொரு சர்க்கிள் ஒவ்வொரு இதுவை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அந்த ஒவ்வொரு சர்க்கிள்க்கும் அதை வந்து தானாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இவங்களுக்குடைய ஹெட் வந்து தரோகா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் போலீஸ் ஹெட் வந்து தரோகா அப்படின்னு சொல்கிறாங்க. த அத்தாரிட்டி ஆஃப் தி தரோகா எக்ஸ்டெண்டட் டு வில்லேஜ் வாட்ச்மேன் ஹூ பெர்ஃபார்ம்டு தி பப்ளிக் டியூட்டிஸ் இன் த வில்லேஜஸ். ஸோ இந்த டரோகாஸ் அப்படிங்கிறவங்க என்னென்னா இந்த வில்லேஜ் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களுடைய அந்த பொசிஷனில் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வில்லேஜில் போலீஸ் டியூட்டி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. த ஹெரிடிட்டரி வில்லேஜ் போலீஸ் பிகேம் சவுக்கிடார்ஸ். ஸோ ஹெரிடிட்டரியாக இவங்க அப்பா அவங்களுக்கு அடுத்த மகன் அப்படியே தலைமுறையாக வருவாங்களே அவங்கள வந்து சவுக்கிடார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வில்லேஜ் லெவலில். இந்த பிக் சிட்டிஸ் த ஓல்ட் ஆஃபீஸ் ஆஃப் கொட்வால் வாஸ் ஹவவர் கண்டினியூட். டவுன் லெவலில் கொட்வால்ஸ் அப்படிங்கிற அந்த ஓல்டு ஆஃபீஸை வந்து கண்டினியூ பண்ணாங்க. அண்ட் டரோகா வாஸ் அப்பாயிண்டட் டு ஈச் ஆஃப் தி வார்ட்ஸ் ஆஃப் தி சிட்டி. சிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு வார்டுக்கும் டரோகா அப்படிங்கிற அந்த ஒரு குரூப் ஆஃப் போலீஸஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. தி தரோகா சிஸ்டம் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு மெட்ராஸ் இன் 1802. மெட்ராஸ்க்கு இதை கொண்டு வந்தது 1802ல் கொண்டு வராங்க. பிஃபோர் த போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் வாஸ் created, all the thanas were under the general supervision of the district judge. ஸோ டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து அப்போ கிடையாது போலீஸில்.
அது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தானா இந்த மொத்த தானாஸ்ன்றது தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹையர் அத்தாரிட்டிஸாக இருக்கிறவங்கள தானாஸ் சொல்கிறாங்களா. ஸோ இவங்க எல்லாரும் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க அப்படின்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்டுடைய ஜட்ஜுடைய கண்ட்ரோலில் இந்த தானாஸ் எல்லாருமே இருந்தாங்க. இன் 1808 சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் வாஸ் அப்பாயிண்டட் ஃபார் ஈச் டிவிஷன். ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. 1801 அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. லேட்டர் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வாஸ் என்ட்ரஸ்டட் வித் தி டாஸ்க் ஆஃப் கண்ட்ரோலிங் தி போலீஸ் ஃபோர்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய போலீஸ் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்கன்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கலெக்டர்ஸுடைய கண்ட்ரோலில் வந்துட்டாங்க. த மெயின் டாஸ்க் ஆஃப் தி போலீஸ் வாஸ் டு ஹேண்டில் கிரைம் அண்ட் டு ப்ரிவென்ட் கான்ஸ்பிரன்சி அகேன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல். இந்த போலீஸ்க்கு என்ன வேலை அப்படின்னா, கிரைம் நடக்காமல் பார்த்துக்கணும், அதே மாதிரி பிரிட்டிஷை எதிர்த்து யாரெல்லாம் ப்ராப்ளம்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இவங்களுடைய முக்கியமான வேலையாக இருந்தது. ஜுடிஷியல் சிஸ்டம். ஜுடிஷியல்ன்றது கோர்ட்டு, லாயர்ஸ், ஜட்ஜஸ், அந்த வந்து ஜுடிஷியல் சிஸ்டம், நீதிமன்றம் சொல்கிறோம். இன் 1772 த டியூயல் கவர்மெண்ட் வாஸ் அபாலிஷ்ட் அண்ட் தி கம்பெனி டுக் ஓவர் தி டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ ஆஸ் வெல் அஸ் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். 1772 கவர்மெண்ட் டியூயல் கவர்மெண்ட் அப்படின்றத அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியன்ஸும் ஆட்சி செய்வாங்க, பிரிட்டிஷும் ஆட்சி செய்வாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. கம்பெனியே வந்து டோட்டல் இதுவுமே மொத்த கண்ட்ரோலுமே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷன், உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கும் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனியுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. கான்சிக்வென்ட்லி திவானி அடாலட் அண்ட் ஃபௌஜ்தாரி அடாலட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அதே சமயத்தில் டிவானி அடாலத் அப்படின்றதையும் ஃபௌஜ்தாரி அடாலத் அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க. பை தி ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 அ சுப்ரீம் கோர்ட் வாஸ் செட்டப் இன் கல்கட்டா. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 படி கல்கட்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு சுப்ரீம் கோர்ட்டை வந்து அமைக்கிறாங்க. திஸ் கோர்ட் கன்சிஸ்டட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 3 பியூன்ஸ் ஜட்ஜஸ் ஹூ ஆர் அப்பாயிண்டட் பை தி க்ரௌன். இந்த கோர்ட்டில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ்னு ஒருத்தர் இருப்பார், பெரிய ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பார். அவங்க இல்லாமல் 3 வந்து அடிஷ்னல் ஜட்ஜஸ் வந்து இருந்தாங்க. இந்த ஜட்ஜஸ் எல்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா க்ரௌன், அதாவது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து மன்னர்கள் தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. திஸ் கோர்ட் டிசைடட் சிவில், கிரிமினல், எஸ்கலேஷியல் அண்ட் அட்மிரால்டி கேசஸ். ஸோ இவங்க எல்லா கேசஸுமே வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆன் தி மாடல் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா, சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் மெட்ராஸ் இன் 1801. அது கல்கட்டாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்களா சுப்ரீம் கோர்ட்டை, அதே மாதிரி இப்போது மெட்ராஸ்லேயும் கொண்டு வராங்க 1801. அண்ட் இன் பாம்பே இன் 1823. அதே மாதிரி பாம்பேயில் கொண்டு வராங்க 1823. இன் 1832 வில்லியம் பென்டிக் ஸ்டார்டட் ஜூரி சிஸ்டம் இன் பெங்கால். அதே மாதிரி பெங்காலில் ஜூரி சிஸ்டம் கொண்டு வராரு வில்லியம் பென்டிக் அப்படிங்கிறவர் 1832. இந்தியன் லா கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் டு கம்பைல் தி லாஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்தியன் லா கமிஷன் அப்படின்றது ஒரு குரூப் அமைக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு குரூப்பை வந்து அமைக்கிறாங்க, இந்தியனுடைய லாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது. த ரூல் ஆஃப் லா வாஸ் எஸ்டாப்ளிஷ் ஃபார் தி ஹோல் எம்பையர். இந்த ரூல் ஆஃப் லா அப்படின்றது மொத்த எம்பையருக்கும், பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் என்னெல்லாம் இடங்கள் இருக்கோ மொத்த ஏரியாவுக்குமே வந்து இதை பிரகடனம் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு த இந்தியன் ஹை கோர்ட்ஸ் ஆக்ட் 1861 3 ஹை கோர்ட்ஸ் வேர் செட் அப் இன் கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஓல்டு சுப்ரீம் கோர்ட்ஸ். ஸோ இந்த புது ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற இந்த சட்டத்தின்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் ஹை கோர்ட்ஸை வந்து கொண்டு வராங்க. ஹை கோர்ட் ஆக்ட் 1861 படி 3 ஹை கோர்ட் கொண்டு வராங்க. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தது இல்லையா கல்கட்டாவில், பாம்பேயில், மெட்ராஸில், அதே இடங்களில் இப்போ ஹை கோர்ட்டாக அதை மாற்றிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தது இப்போ ஹை கோர்ட்ஸாக மாற்றிடுறாங்க. த சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்றது என்னென்னா, கண்ட்ரோல் ஃபுல்லாக நம்ம இந்தியன் ராஜாங்க கிட்ட தான் இருக்கும். ஆட்சி வந்து இந்திய ராஜாக்கள் தான் செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கையில் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து துணை ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, துணை கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சப்சிடரி அலையன்ஸ். லார்ட் வெல்லஸ்லி இன்ட்ரடியூஸ் த சிஸ்டம் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ் டு பிரிங் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி கிங். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னால் ராஜாக்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸை வந்து பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக இந்த சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க. இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி தான், அதாவது நீ ஆட்சி செஞ்சுக்கோ, ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் நீ ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ட்ரோல். It was the most effective instrument for the expansion of British territory and political influence in India. இந்தியாவில் பிரிட்டிஷுடைய ஆட்சி அதிகரிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய அந்த இடங்கள் நிறைய கைப்பற்றுறதுக்கு இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒரு விஷயமாக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க.
The princely state was called the protected state and the British came to be referred to as the paramount power. இங்கே princely state, அதாவது நம்ம ஆட்சியாளர்கள் இந்தியா நாட்டை சார்ந்த ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொடெக்டட் ஸ்டேட்டுன்றாங்க, அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்டுன்றாங்க. பிரிட்டிஷை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேரமவுண்ட் பவர்ன்னு சொல்கிறாங்க, பெரிய ஒரு பவர் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கொண்டு வராங்க. It was the duty of the British to safeguard the state from external aggression and to help its rural in maintain internal peace. இது மூலமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு இப்போ என்ன அப்படின்னா இந்த நாடை, அதாவது ப்ரொடெக்டட் ஸ்டேட்டுன்னு ஒரு ஸ்டேட்டை பிரகடனம் செய்வாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்டை வந்து பிரிட்டிஷ் ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். அதாவது வெளியிலேருந்து யாராவது பிரச்சனைகள் பண்ணால் அவங்க யாரையும் உள்ளே விடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி உள்நாட்டு பூசல்கள் எதுவுமே வராமல், உள்நாட்டு பிரச்சனைகள் எதுவுமே வராமல் அந்த ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சிஸ்டமை கொண்டு வந்துடுறாங்க. பட் ஆனால் கண்ட்ரோல் ஃபுல்லாக பிரிட்டிஷ் கையில் போயிடுது இந்த சப்சிடரி அலையன்ஸால். மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ். இந்த சப்சிடரி அலையன்ஸுடைய முக்கியமான அங்கங்கள் என்னென்னா, an Indian ruler entering into this alliance with the British had to dissolve his own armed forces and accept British forces. இந்த ஒப்பந்தம் போட்டோடனே, இந்த சப்சிடரி அலையன்ஸ் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்து ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்திய நாட்டை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய இந்திய ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆர்மி ஃபோர்ஸ், அவங்களுடைய அந்த சோல்ஜர்ஸ் அவங்களாம் இருப்பாங்களே, அதை மொத்தமாக கலைச்சிட்டு பிரிட்டிஷுடைய ஃபோர்ஸஸ், பிரிட்டிஷுடைய ஆர்மி ஃபோர்ஸஸ் தான் வந்து அவங்களுடைய நாட்டில் அவங்க வச்சுருக்கணும். A British resident would stay in his capital. இந்த ராஜாவுடைய கேபிட்டல் இருக்கும் இல்லையா, அந்த கேபிட்டலில் கட்டாயமாக ஒரு பிரிட்டிஷ் நாட்டு சார்ந்த ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அங்கே ஸ்டே பண்ணி அங்கே இருந்து தன்னுடைய வேலைகளை பண்ணுவார். Towards the maintenance charges of the army, he should make annual payments or cede some territory permanently to the company. இப்போ இந்த பிரிட்டிஷ் நாட்டுடைய ஃபோர்ஸஸ் தானே வச்சுருக்கணும், ஆர்மி ஃபோர்ஸஸை. அப்போ அதுக்கெல்லாம் செலவினங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து கட்டாயமாக இந்த ராஜா தான் வந்து வருஷம் அதுக்குண்டான பேமெண்ட்ஸ் பண்ணிடணும். இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துடைய மொத்த டேக்ஸ் உடைய இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு விட்டுருணும், கம்பெனியுடைய கண்ட்ரோலில் விட்டுருணும். அதில் வரக்கூடிய அந்த ஒரு டெரிட்டரியில், அந்த ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய மொத்த இதையும் அவங்க ஃபோர்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆல் த நான் இங்கிலீஷ் யூரோப்பியன் அஃபிஷியல்ஸ் ஷுட் பி டர்ன்ட் அவுட் ஆஃப் அஸ் ஸ்டேட். இங்கிலீஷ் அல்லாத வேறு யாராவது, இப்போ டச்சு, துர்க்ஸ், அவங்க அப்படி அந்த மாதிரி வேறு யாராவது ஐரோப்பிய நாடை சார்ந்தவங்க இந்த ராஜாங்கத்தில் இருக்காங்கன்னா அவங்கள எல்லாருமே நாட்டை விட்டு வெளியே துரத்திடணும். The native rural should deal with foreign states only through the English company. ஒருவேளை ஃபாரின் ஸ்டேட்டில் மற்ற வெளிநாட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட இவங்க வந்து ஏதாவது டீலிங்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் கம்பெனியுடைய பெர்மிஷனால் மட்டும்தான் அவங்க வந்து அதை செய்யணுமே ஒழிய அவங்க டைரெக்டாக இது எதையுமே அவங்க செய்யக்கூடாது. The British should undertake to defend the state from internal troubles as well as external attack. வெளியிலேருந்து யாராவது அட்டாக் பண்ணாலோ இல்லை உள்நாட்டுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டாலோ பிரிட்டிஷ் வந்து இதை பாதுகாத்து வச்சுக்கோம் அப்படின்றது தான் இந்த சப்சிடரி அலையன்ஸ். மெரிட்ஸ் ஃபார் த பிரிட்டிஷ். The British company maintained a large army at the expense of the Indian rurals. ஸோ இந்த சப்சிடரி அலையன்ஸால் பிரிட்டிஷ்க்கு என்னெல்லாம் மெரிட்ஸ் இருந்தது, என்னெல்லாம் அவங்களுக்கு இது இருந்தது அப்படின்னா, அவங்களுடைய அந்த பெரிய ஆர்மியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்திய நாட்டை சார்ந்த அந்த ராஜாக்கள் வந்து அதுக்குண்டான செலவினங்களை வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஆல் ஃப்ரெஞ்ச்மேன் இந்த சர்வீஸ் ஆஃப் நேட்டிவ் ரூரல்ஸ் வெஸ் டிஸ்மிஸ்ட். ஃப்ரெஞ்ச் நாட்டை சார்ந்த மக்கள் யாரெல்லாம் சர்வீஸில் இருந்தாங்களோ அந்த ராஜாங்கத்தில் எல்லாருமே வந்து டிஸ்மிஸ் ஆக்கப்பட்டுறாங்க. அண்ட் தி டேஞ்சர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரிவைவல் வேர் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். எந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை சார்ந்தவங்களெல்லாம் இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே டோட்டலாகவே வந்து அந்த இடத்த விட்டு வெளியேற்றிட்டாங்க. த பிரிட்டிஷ் கம்பெனி பிகான் டு கண்ட்ரோல் தி ஃபாரின் பாலிசி ஆஃப் தி பிரின்ஸ்லி ஸ்டேட். ஒவ்வொரு அந்தந்த ராஜாக்களுடைய வெளிநாட்டுக்கு சார்ந்த அந்த பாலிசிஸ் இருக்கும் இல்லையா, வியாபாரம் பண்ணுறது இல்லை ஏதாவது தகவல் பாற்றங்கள் அந்த மாதிரியான எல்லா ஃபாரின் பாலிசியிலும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கம்பெனியை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தது. வெல்லஸ்லிஸ் டிப்ளமசி மேட் த பிரிட்டிஷ் த பேரமவுண்ட் பவர் இன் இந்தியா. வெல்லஸ்லி தானே கொண்டு வராரு இந்த விஷயத்த. ஸோ இது இந்தியாவில் வந்து இவங்க பிரிட்டிஷ் வந்து ரொம்ப பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அரசாங்கமாக வந்துருச்சு. ஹி ட்ரான்ஸ்ஃபர் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா இன்டு அ பிரிட்டிஷ் எம்பையர் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்றத தாண்டி பிரிட்டிஷ் எம்பையர் ஆஃப் இந்தியா அப்படின்னு, இன் இந்தியா வேறு, ஆஃப் இந்தியா வேறு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்தார் இந்த சப்சிடரி அலையன்ஸ் மூலயமா.
டிஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட். நம்ம இந்திய நாட்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க என்னெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட என்னெல்லாம் குறைகள் இருந்தது அப்படின்னா, த சப்சிடரி அலையன்சஸ் மேட் த இந்தியன் ரூரல்ஸ் வீக். இந்த சப்சிடரி அலையன்ஸ் அதாவது ஆட்சியாளர்கள் ஆனால் நம்மளுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்க கையில் இருக்குது. பொம்மைகள் மாதிரியான பொம்மைகள் எப்படி ஆட்சி செய்யும் அந்த மாதிரியான ஒரு ஆட்சி கொண்டு வந்ததுனால இந்தியன் ரூரல்ஸ்க்கு உண்டான அந்த பவர் எல்லாமே குறைஞ்சி போச்சு. ஸோ அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுச்சு. அப்ரெசிவ், ரொம்ப அடக்கப்பட்டாங்க. அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள், இவங்களுக்குன்னு எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லாமல் எல்லாம் அவங்க சொல்கிறதா இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தனம் போக்க வந்துருச்சு. ப்ரொடெக்டட் பை பிரிட்டிஷ் ஆர்ம்ஸ், த நெக்லெக்டட் த டியூட்டி டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட் அண்ட் ஈவன் எக்ஸ்ப்ளாய்டட் தம். ஸோ பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் எல்லாமே இருந்ததுனால தன்னுடைய வேலைகளை ஒழுங்காக செய்யாமல், தன்னுடைய எல்லா இதையும் அவங்க ஒழுங்காக செய்யாமல் எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்க. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றதும் இந்த சப்சிடரி அலையன்ஸ் மாதிரியான ஒரு விஷயம். எந்த ராஜாவுக்கு வாரிசு இல்லையோ, சொந்த வாரிசு இல்லையோ, அந்த நாடுகள் பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தம். லார்ட் டல்ஹவுசி வாஸ் ஒன் ஆஃப் த சீஃப் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. லார்ட் டல்ஹவுசி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் எம்பையர் கொண்டு வந்ததுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்ததுக்கு உண்டான ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவர் லார்ட் டல்ஹவுசி தான். ஹி வாஸ் அன் இம்பீரியலிஸ்ட். இம்பீரியலிஸ்ட் அப்படின்னா மற்ற இடங்களில் போயிட்டு தன்னுடைய ஆட்சியை செலுத்துறது, அதுதான் இம்பீரியலிஸ்ட்னு சொல்லுவோம். ஹி அடாப்டட் அ நியூ பாலிசி நோன் அஸ் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் டு எக்ஸ்டெண்ட் பிரிட்டிஷ் எம்பையர். பிரிட்டிஷ் நாட்டுடைய கண்ட்ரோலை இந்தியாவில் இன்னும் நிறைய கொண்டு வரணும், எல்லா இடத்தையும் இவங்க கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வராரு, பாலிசியை கொண்டு வராரு. He made use of this precedent and declared in 1848 that if the native rurals adopted children without the prior permission of the company, only the personal properties of the rural would go to the adopted son and the kingdoms would go to the British paramount powers. ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1848 சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு ராஜா, இந்திய நாட்டு ராஜா ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணியிருக்காங்க, தத்தெடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிரிட்டிஷ் கம்பெனிக்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் அடாப்ட் பண்ணியிருக்காங்க, தத்தெடுத்திருக்காங்கன்னா, வெறும் அந்த ராஜாவை சார்ந்த பர்சனல் ப்ராப்பர்ட்டி, பர்சனலாக அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் மட்டுமே தான் அந்த குழந்தைக்கு போகும். மற்றபடி அந்த ராஜாங்கம் தத்தெடுத்த அந்த மகனுக்கு சொந்தமாகாது. அந்த ராஜாங்கம் பிரிட்டிஷ்க்கு தான் போய் சேரும், பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலுக்கு அந்த நாடுகள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி கொண்டு வராங்க. இட் வாஸ் பிட்டர்லி அப்போஸ்ட் பை தி இந்தியன்ஸ் அண்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி ரூட் காஸ் ஃபார் தி கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற பிரின்சிபல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருந்தது. ஸோ நிறைய இந்திய ராஜாக்கள் இதை எதிர்த்து போராடினாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். 1857 ஒரு பெரிய போர் நடந்தது நம்ம இந்தியாவுக்குள்ளே. ஸோ அதுக்கு இந்த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857க்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற விஷயந்தான். ஃபேக்டர்ஸ் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் பிரிட்டிஷ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னா, கிரேட்டர் நேவல் பவர், அவங்களுடைய அந்த நேவல் பவர், சீவேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மியை தான் நம்ம நேவல் அப்படின்னு சொல்கிறோம், நேவி சொல்கிறோமா. ஸோ அது பெருசாக இருந்தது, ரொம்ப பெரிய ஒரு நேவல் பவர் அவங்க வச்சுருந்தாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல், நிறைய டெக்ஸ்டைல்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க. சயின்டிஃபிக் டிவிஷன் ஆஃப் லேபர் ஒர்க் பண்ணுறதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக டிவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் ஒருத்தர் கட்டிங்கு, ஒருத்தர் ஸ்டிச்சிங்கு, ஒருத்தர் இது பண்ணுறது, அந்த மாதிரி அந்த மாதிரியான லேபர்ஸை டிவைட் பண்ணி அவங்க கொடுத்ததுனால அது ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்தது. எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஸ்கில்ஃபுல் டிப்ளமசி ஆஃப் தி பிரிட்டிஷ், நிறைய பணம் அவங்க ஈட்டினாங்க. நிறைய ஸ்கில்ஃபுல்டான பெரிய பெரிய புத்திசாலிகளை அவங்க கூட வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன். ஃபீலிங்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அமாங் த இந்தியன் மர்ச்சன்ட்ஸ், இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருந்தது, பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருந்தது. அது ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தது பிரிட்டிஷ்க்கு. த இன்இக்வாலிட்டி அண்ட் இக்னரன்ஸ் ஆஃப் தி இந்தியன் கிங்ஸ், இந்தியா ஒரு ஆட்சி செய்யக்கூடிய இந்த ராஜாக்களுக்குள்ளே ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாமல் இருந்தது, அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பிரிட்டிஷ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது. கன்க்ளூஷன், இதோடைய எல்லா காரணத்துக்கும் சேர்த்து ஒரு கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த பேட்டில் ஆஃப் பிளாசி வாஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் டாமினியன் இன் இந்தியா. பேட்டில் ஆஃப் பிளாசியால் தான் இந்த பிரிட்டிஷுடைய டாமினன்ஸ், அவங்களுடைய அந்த
எல்லாருக்கும் மேலே நான் அப்படின்னு காட்டக்கூடிய அந்த ஒரு பவர் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. த கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் நாட் ஃபார் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புள். கம்பெனியுடைய ஆட்சி வந்து மக்களுடைய தேவைகளுக்காகவும் மக்களுடைய நீடுக்காகவும் எதுவுமே அதில் இல்லை. இட் வாஸ் இம்பீரியலிஸ்டிக், எக்ஸ்பான்ஷனிஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ். இம்பீரியலிஸ்ட்னா மற்ற நாடுகளை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அப்படி அது இம்பீரியலிஸ்ட். எக்ஸ்பான்ஷனிஸ்ட்னா தன்னுடைய அந்த இடத்த வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுடைய இடம் ஆக்கிரமிப்பை வந்து அதிகப்படுத்திக்கிட்டாங்க. எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அப்படின்னா மக்களுடைய அந்த உழைப்பை வந்து அவங்க சுரண்டி எடுத்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க, தனக்கு தானேன்னு எடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய காரணம். It brought more Indian territories under British dominion through subsidiary alliance and doctrine of lapse. இந்த ரெண்டு விஷயங்கள், சப்சிடரி அலையன்ஸ் அப்படிங்கிற ஒப்பந்தமும் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசியால என்ன ஆச்சுன்னா பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் நிறைய இந்தியன் நாடுகள் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. திஸ் பாலிசி லெட் டு தி சவுத் இந்தியன் ரெபிலியன் 1801. ஸோ இந்த பாலிசியில் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறதுனால இந்தியன் ரெபிலியன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு உள்நாட்டு பூசல் மாதிரி ஒன்று ஏற்பட்டுச்சு. இந்தியர்கள் எல்லாரும் எதிர்த்து அவங்கள சண்டை போடுறாங்க. 1800லேருந்து 1801 ஒரு வருஷம். அப்புறம் வெள்ளூர் ரெபிலியன் ஒன்று நடந்தது, வேலூர் புரட்சின்னு சொல்லுவோம், அது 1806 நடந்தது. அண்ட் கிரேட் ரெபிலியன் அப்படின்னு சொல்லிட்டு 1857 நடந்தது. அதுதான் வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவோம், கிரேட் ரெபிலியன் 1857. ஸோ இது எல்லாமே வந்து நடந்தது இந்த பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன்.